அந்த நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய என்று சொன்னார். நான் அழிதல் என்பது ஏற்கனவே சொல்லிட்டேன் தொடக்கத்திலே, தற்போதம் அழிவது என்பது. தற்போதம் எப்படி அழியும்? தற்போதம்ங்கிறது என்ன? முதல்ல நாம இருக்கோம். தற்போதம்ங்கிறது என்னதுன்னா, நமக்கு உள்ள பெருமைகளை நாம் நினைப்பது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நானே இங்கே உட்காந்து சாப்பிட்றேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுதான் சொல்கிறேன், தற்பெருமை, தற்போதம். நம்மளுடைய பெருமையை நம்ம நினைத்துக் கொள்வது. உள்ளபடியே நமக்கு ஒரு பெருமை இருக்கிறதா உலகத்தில் என்று பார்த்தா ஒன்றுமே இல்லை. பெருமை உடையவர்கள் நாம் கிடையாது. எல்லா பெருமையும் இறைவனுக்கு தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் இருந்தாலும் கூட தற்காலிகமாக இருக்கலாம், அது கூட சாமி தான் செய்கிறார். நமக்கென்று ஒரு பெருமை, நமக்கென்று ஒரு அறிவு, நமக்கென்று ஒரு தனி செயல் எதுவுமே உலகத்தில் இல்லை என்னும் பொழுது நமக்குன்னு ஒரு பெருமையும் கிடையாது உலகத்தில். அப்போது இது இல்லாமல் போனால் தான் நான் என்ற தன்மை அழியும். நான் கெட்டு போகணும், தற்போதம் கெட்டு போகணும்னா அதுக்கு இங்கே 4 வழி சொல்லப்படுகிறது. தற்போதத்தை கெட்டுக்கொள்வது, தற்போதத்தை கெட்டு அன்பு செய்யணும் பெருமான் மீது. அன்பு செய்வது அடுத்த கண்டிஷன். நீங்கள் அன்பு செய்வதற்கே உங்களுக்கு என்ன இருக்கணும்? தற்போதம் கெட்டு இருக்கணும். தற்போதம் கெட்டவர்கள் தான் பெருமான் மீது அன்பு வைத்தா அந்த அன்புனால சாமி தோன்றுவார். இப்போ நம்மளும் அன்பு வச்சுருக்கோம், அடியார்களும் அன்பு வச்சுருக்காங்க. அடியார்கள்னால் இப்போ நாயன்மார்கள் வச்சுப்போம். இப்போ நாயன்மார்கள் அன்பு வச்சுன்னா சாமி தரிசனம் பண்ணாங்க, அவர்கள் அனுபவிச்சாங்க. நாம் அன்பு என்ன வித்தியாசம்? நம்முடைய அன்பு தற்போதத்தோடு கூடிய அன்பு, அவர்கள் தற்போதம் இல்லாது வைத்த அன்பு. தனக்கு ஒரு பெருமை இல்லை. திருத்துண நாயனார்கிட்ட சாமி போய் கேட்குறார். சாமி வந்து உட்கார்ந்துருக்கார் ஆத்தி மரத்தடியில். அவங்க வீட்டுக்கு போய் கேட்டார், தொண்டனாருக்கு என்னாலும் சோறளிக்கும் திருத்தொண்டர் மனைக்குண்டோ கேட்டார். உடனே உள்ளேருந்து 2 பெண்கள் உடையாந்து கேட்குறாங்க. வந்தணைந்து வினவுவார் மாதவரேயாம் என்று சந்தனமாம் நங்கையார்னு, சந்தனமாம் நங்கைன்னு சொல்லி அந்த அம்மா வந்து கூப்பிடுறாங்க உள்ள. அந்தமிழ் தீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார், எந்தமையால் உடையீரே அகத்தெழுந்து அருளும் கூப்பிட்டாங்க உள்ள. வடவரலை முகம் நோக்கி மாதரார் தனியிடந்த இடவகையில் தனி புகுதோம். நான் உள்ள வரமாட்டேன், தனியார் திருத்தொண்டரைக்கான வந்தோம், எப்பரிசும் அவரன்று இரோம், கண்ணுதலார் கணபதீச்சரத்தின் வண்ணமன ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் அப்படின்னார். அவங்க போயிருந்தார். சிறுத்தொண்டர் வந்தார். 2 பேர் பார்த்துக்கிட்டாங்க. சாமி பார்த்து, நீரோ பெரிய சிறுத்தொண்டர் கேட்டார். நீ தான் சிறுத்தொண்டரா? இந்த பேர் அவருக்கு இயற்பெயர் கிடையாது, இந்த பேர் அவருக்கு பட்டம். எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுறாங்க அவரை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சேக்கரார் சாமி சொல்லுறார். மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல்னு அவருக்கு காரண பேர். அவர் பல்லவ தளபதி, ராஜாவுக்காக போய் பாதாமி கேவ்ஸ்னப்பும் இருக்குது கர்நாடகாவில், அந்த நகரத்தை அடித்து தூள் பண்ணிட்டு வந்தார். அப்பேற்பட்ட வீரர் எப்படி இருந்தார் பார்க்கறதுக்கு. நீங்கள் சும்மா 2 நாளைக்கு ஜிம்முக்கு போனோன்னே அப்படி போவோம், இப்படி போயிட்டு இருப்பான் ரோட்டில். 2 நாள் ஜிம்முக்கு போய்ட்டு தான் நம்ம தூக்கி சொல்லி தான் கை இப்படி தான் இருக்கும் அவனுக்கு. 2 பக்கம் கட்டி வந்ததுமே கையை தூக்கிட்டே போவான். அவனுக்கு அந்த ஆம் சேரிடுச்சு அப்படி போவான். எப்படி இருப்பான் ஆளை பார்த்து யாரும் மதிக்க மாட்டான். ஆனால் சாமி எப்படி இருந்திருக்கார் நாயனார்? ராஜாவுக்கு படதளபதியாக போயிருக்கார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகள்படுத்து துளைநெடுங்கை வரைவுகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் எண்ணின எண்ணில கவர்ந்து இகழ்வேந்தன் முன்கொணர்ந்தார்னு. அப்பேற்பட்ட வீரர் அவர். எப்பேற்பட்டவர்? யாருக்காவது பணிவாரா? யாரை பார்த்தாரு கும்பிடணுமா? உலகமே அவரை பார்த்து கும்பிட வேணும். அவர் என்ன பண்ணுறாரா? யாராவது ஒருத்தவங்க 90 பூசி வந்து அவங்கள பார்த்து பயப்படுவாராம், நடுங்குவாராம். அவங்க மேதகையோ அப்படி வரோம். 90 பூசி இருந்தா 90 பூசி தான் உத்தராட்சம் போட்டு தான் அவங்கள பார்த்து நடுங்குவாராம் சாமி திருத்தொண்ட நாயனார். அவங்க மேதகையோர் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார். நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு குறிக்கொள்வாங்க தாங்க. அதனால அவருக்கு சிறுத்தொண்டர்னு பேராச்சுன்னு சேக்கரார் சாமி சொல்கிறாங்க. அதை வச்சு கேட்குறாரு. ஆமாம், நான் தான் சிறுத்தொண்டர்னா எப்படி அர்த்தம்? நான் அடியாருக்கு பக்தி பண்ண வந்தா, நான் தான் பண்ணுறவன், என்ன போல பண்ணுறவன் யாரும் இல்லைன்னு அர்த்தம்னு சாமிகிட்ட ஒப்புக்கொண்டதாக ஆகிடும். விளக்கம் புரியுதுங்களா இல்லையா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீரோ பெரிய சிறுத்தொண்டர் சாமி கேட்டோடனே, ஆமாம் நான் தான் சிறுத்தொண்டர் அப்படின்னு சொல்லாமல், பூதிய நீ சாதனத்தார் முன்பு போற்ற பெறாதவன் ஆயினும், திருநீறு உத்திராட்சம் போட்டவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பொருளே இல்லை என்றாலும் கூட உலகத்தார் என்ன அப்படித்தான் சொல்கிறாங்க என்ன தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா இல்லையா? போற்ற பெறாதவன் ஆகிடணும் ஏன்னா அப்படியே சொல்கிறாங்கன்னு. அப்போ உள்ள பெருமை அப்படி சாமி இப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். இருக்கிற பெருமையே அவங்க இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. சார் நம்ம இல்லாத இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும். இல்லை, இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க அவங்க.
இல்லாத நம்ம அதை செஞ்சலாம் அதை செஞ்சலாம் அப்படி செஞ்சு இப்படி செஞ்சாலும் சொல்லி கொண்டிருக்கிறோம். எங்கனம் ஆளும் அருள் ஆளாது அருள். அதனால அப்படி நான் அழிதெல்லாம் அப்படித்தான். நமக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் இருந்தாலும் கூட காட்டக்கூடாது என்றது. அவ இருக்கிறத காட்டணும், இல்லாத காட்டக்கூடாது. இருக்கிறதே நம்ம அவங்க காட்டுறது இல்லை. இப்போ நம்ம இல்லாத காட்டி கொடுக்கணும் பார்த்துக்கொள்ள வேண்டியதான். சரிதான். 100 ஆயிசை அவங்களை இப்போ தான் நினைத்து கொண்டேன் இடைவெளியில் அவங்கள. ஐயா இப்போ காலையில் வருவாரே கவர்மெண்ட் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அப்படி ஆரேனும் அன்பு செய்யணும். அந்த அன்பு செய்வதற்கு நான் அழியணும். எப்படி? அதுக்கு 4 வழினார். அதுக்கு நல்ல சிவ தன்மம், நல்ல சிவ யோகம், நல்ல சிவ ஞானம். 3 தானே இருக்கு. எப்படி சார் நீங்க 4ன்னு சொல்றீங்கன்னு கேட்கணும் என்கிட்ட. நீங்க போ சரி. நல்ல சிவ தன்மம் என்பது பிரிக்கணும் 2ஆக. அதுக்குள்ள சரியை இருக்குது, கிரியையும் இருக்குது. அந்த தன்மம் அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது அது கலிட்டுப்படி ஏற்பாட்டு. அது விரிவாக நீங்கள் கலிட்டுப்படியாக தான் பார்க்கணும், உள்ளெல்லாம் போல. நல்ல சிவ தன்மம்னா என்னன்னு சொல்லுகிறார். அதற்கு சரியை அப்படிங்கிறது ஒன்றும், கிரியை அப்படிங்கிறது ஒன்றும். சரியை அப்படிங்கிறது உழவாரம், உடல் உழைப்பினால் செய்யக்கூடிய பணி. அதில் முதல்ல ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுங்க. நீங்கள் அந்த சரியை பணிக்கு என்ன பேர்னா தொண்டுன்னு பேர். தொண்டு. தொண்டுக்கு ஊதியம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். பணிக்கு தொண்டு, பணிக்கு ஊதியம் உண்டு, தொண்டுக்கு ஊதியம் கிடையாது. பணி ஓய்வு பெற்றார் அப்படின்னு ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க, சரிங்களா? அப்போ அவர் என்ன தொண்டு செஞ்சாரா நாட்டுக்கு? அரசாங்க ஊழியர்கள் தொண்டா செய்கிறாங்க அது நாட்டுக்கு. நல்ல சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காங்க, நல்ல சம்பளம். அதில் சம்பளம் 10 வரை அப்போ ஸ்ட்ரைக் வேறு பண்ணுவாங்க. நிறைய பேர் இருப்பீங்க, அதனால் என்ன இப்படி எங்களை சொல்கிறீங்களா கிடைக்காதீங்க. உலக வழக்கத்தை சொல்கிற அவ்வளோதான். சரிங்களா? இருக்கு அப்படி. அதனால் பணி என்பது ஊதியத்தோடு கூடியது, தொண்டு என்பது ஊதியம் இல்லாததுன்னு அர்த்தம். அப்போ ஊதியமே இல்லாமல் தொண்டு செய்யணும், அதுவும் உடல் உழைப்பால் செய்யணும்னா அதற்கு என்ன இருக்கணும்னா மனதில் அடிமைத்தனம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அடிமைத்தனம் இல்லைன்னா தொண்டு செய்ய முடியாது. தொண்டு அப்படிங்கிற சொல்லே தொல் அப்படின்னா வளைந்ததுன்னு அர்த்தம். தொல் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு தமிழில் வளைந்ததுன்னு அர்த்தம். அதனால் 100 சொல் 1000 அப்படின்னு வைக்கிறோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 அப்படி என்ன பண்ணோம்? 90ன்னு தானே சொல்லணும். ஆனால் சொல்கிறோம் 900ங்கிறோம். ஏன்? 100 தான் அது கிட்டத்தட்ட. ஏன்னா 10 தான் கம்மியாக இருக்குது. ஆனால் முழு 100 இல்லை, கொஞ்சம் வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதான் 900. பார்க்கப்படுதுங்களா? தொல் அப்படின்னா வளைந்தது. அதனால் தொண்டு. தொண்டுனா வளைஞ்சாதான் தொண்டு. நீங்கள் குனியணும், பணிவு இருந்தால் தான் தொண்டு. பணிவு இல்லைன்னா தொண்டே செய்ய முடியாதுங்க. நான் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டுதுன்னா உங்கள்கிட்ட தொண்டு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கோயிலுக்கு கட்டின கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கலாம். ஒரு கோயிலுக்கு நீங்கள் 50 லட்சம் கொடுத்துருக்கீங்க. ஒரு கோயிலுக்கு 50 லட்சம் நான் கொடுத்துருக்கேன் சார், சிவன் சாமிக்காக இன்னைக்கு நான் தான் அந்த உபயம் பண்ணியிருக்கேன், அந்த சுவாமியோடைய விமானத்துக்கு தங்க முழுக்க நான் தான் பூச்சிருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் தொண்டு செஞ்சுருக்கலாம் சாமிக்கு. ஆனால் கிடக்கிற ஒரு பேப்பர் கப் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆளை கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் தொண்டு செய்யலைன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? நான் 50 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன், நான் ஏன் சார் இந்த பேப்பர் கப் எடுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த பணத்தினால தொண்டு அளவிடப்படாது. என்றைக்குமே பணிவுனால தான் தொண்டு அளவிடப்படும். புரியுதுங்களா? அதனால பணிவு வந்தால் தான் தொண்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் தாழ்வேனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. சமயத்தில் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் துண்ணூறு பூசிக்கலாம், யார் வேணாலும் திராட்சை போட்டுக்கலாம். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது உலகம். யார் வேணான்னா அப்படின்னு அர்த்தம்னா எல்லாரும் போட்டுக்கிறாங்கண்ணா. பக்தி இல்லாமலேன்னு சொல்ல வரேண்ணா. இன்னும் யார் வேணான்னா எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்கிறார் அவர் அப்படின்னு அது திரித்து பொருள் கொள்ளக்கூடாது. நான் சொல்வது பக்தியே இல்லாமல் காசில் கடையில் கிடைக்கிது அப்படின்னு வாங்கி போட்டுக்கிறது, திராட்சை போட்டுக்கிறது, ஊதி அடித்துக் கொள்வது, எல்லாமே பண்ணிக்கொள்வது. ஆனால் உள்ளுக்குள்ள பக்தியே இல்லை, பெருமான் மீது அன்பு இல்லை, சாஸ்திர அறிவு இல்லை, சமய அறிவு இல்லை. அது மரம். இன்றைக்கி அவரால் தான் 50,000 பேர் இன்றைக்கி சைவத்தில் இருக்காங்க சார் அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்களை கொடுத்து அவங்களை கொடுத்து. ஆனால் 50,000 பேருக்கும் சமய அறிவு ஒரு பரிந்து கூட இல்லைன்னா அந்த கூட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சினார் பட்டுக்கோட்டை கவிஞர்னு நினைக்கிறேன். கூட்டம் நிறையா இருக்குது, ஆனால் ஒருத்தவங்க கூட ஒன்றுத்து கூட உரைப்பட காணாதுன்னா அது இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ஒரே ஒருத்தர் இருக்கார், அந்த ஒருத்தருக்கு நல்ல அறிவுடையவராக இருந்தார், 10 பேர் உண்டு பண்ணுவார். அவர் 100 இருக்குது, 100மே வெத்து வெட்டுனாக்கா அதனால் என்ன பிரயோஜனம்? அப்படி தான் இன்றைக்கு சமயத்தில் கூட்டம் இருக்கிறது. கூட்டம் இருக்குது, ஆஹா ஓஹான்னு எங்கே பார்த்தாலும் கூட்டமாக கூடுகிறார்கள். எங்கே போனாலும்
அத்தத்திராட்சம் இவ்வளோ அடியார்கள் இருக்கிறாங்க உலகத்தில், காரியப்படலை. ஏட்டு சுரைக்காக தான் இருக்கு, சமயத்துக்கு காரியம் இல்லை. சரி, நமக்கு உலக விஷயத்துக்கு காரியப்பட வேணாம், அவங்களுடைய முக்தி பயனுக்காவது காரியப்பட்டுக்கிறார்கள்னா அதுலேயும் இல்லையே. திருவேடம் தரித்து கொண்டே இல்லாத அனாச்சாரங்கள் அத்தனை செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் உலகத்தில். திருவேடம் தரித்து கொண்டே திருவேடதாரிகளையே இழித்து பேசிக் கொண்டு, திருவேட அடியார்களை கொடுமைப்படுத்திக் கொண்டு, அடியார்களை எழுந்து பேசிக் கொண்டு அவங்க கீழே கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்து கிளாஸ்ல வந்து கேட்பாங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது 4வது தெருவில் 3 யாரோ ஒரு அண்ணன் யாரோ ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க. என்னுடைய அடிச்சியா நடந்துச்சு சொல்லுங்க. அதனால அந்த ஏஐ ஒரு படத்துல அப்படிதான் சரத்குமார் தங்கச்சி பஸ்க்கு அனுப்பிட்டு இருப்பான். வடிவேல் வந்து குறுக்க வந்து நிற்கிறதே தெரியாம கீழே விழுந்து பரட்டி மேலே ஏறி போயிட்டு இருப்பான். வடிவேல் கீழே கிடப்பாரு, சரத்குமார் மேலே ஏறி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அவன் அப்போ தங்கச்சி அனுப்பி விட்டதுக்கு பிறகு தான் நீ எப்படா வந்தாருங்க இல்லை இவ்வளோ நேரம் இல்லை விரிச்சது உடனே கவலைப்படுறேன் இல்லை எப்போ வந்தாலும் கேட்ட பத்தியா இவ்வளோ நேரம் இல்லை என் மேலே ஏறி நடந்த அதுதான் இங்கே நடந்ததுப்பா. அப்போ ஒருத்தன் யாரோ ஒரு நல்ல கூப்பிடும். அப்போ தான் இவ்வளோ தெரியல யாரோ ஒரு அண்ணன் யாரோ ஒரு தங்கச்சி கூப்பிடுறான். நீ உணர்ச்சி வசை கட்டுப்படுத்துக்கிற மாதிரி கட்டுப்படுத்துக்க. சரி சரி, அதில் என்ன பேசிட்டு இருந்தோம்? தன்னை கீழ் தாழ்மைப்படுத்தி கொண்டாதான் தொண்டு. பணிவு இல்லை, தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பொருள் அறிவு. பணிவு இல்லைன்னா கிடையாது, அது தொண்டு இல்லைன்னு அர்த்தம். அதனால திருத்தொண்டின் உரைப்பாலை பெருங்காசுன்னார் அப்பர் சாமியும் ஞானசம்பந்தரும் திரு வேழிமலை என்கிற கஷேத்திரத்தை அடைகிறார்கள். அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருக்கும்போது அந்த ஊரில் பஞ்சம் வந்துடுது. அந்த ஊர்லாம் பொதுவாக பஞ்சம் வந்துடுதுன்னு வச்சுங்களேன். அப்போ கண்ணுதலோர் தொண்டு சார்பினோருக்கும் இக்கவலை வருமோன்னு 2 பேரும் கவலைப்படுறாங்க. அடியார்களுக்கும் சாப்பாடு கிடைக்காதோன்னு வருத்தப்படுறாங்க. உடனே சாமி சொல்கிறார், உங்கள் 2 பேரும் இது வந்து அடையாது, அதனால் உம்பால் சார்ந்தாருக்காக குணக்கும் மேற்கும் உங்களுக்கு இப்போ காசு தருகிறோம்னாரு. எடுத்தாங்க, சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க. அப்பர் சாமி மடத்தில் நல்லா சாப்பாடு நடக்குது. மத்தியானம் 12 மணிக்கெலாம் மாயத்திற்கு போச்சு டான் நடத்தும் அப்பர் சாமி மடத்தில். சாப்பிட்டு விட்டு அப்பர் சாமி மடத்தில் உள்ளவங்களாம் இப்போ தாம்பூலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே காலாட போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தாங்கன்னா 3 மணிக்கு அப்போ தான் உலை வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஞானசமுத்திர மடத்தில் காய்கறி எடுத்துட்டு இருக்கிறாங்க, அரிசி கலந்துட்டு இருக்கிறாங்க, வேலை தான் அப்போ தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பசியோட உட்காந்துருக்குறாங்க. அப்பர் சாமி மடத்தில் எல்லாம் சாப்பிட்டாங்க. அதை பார்க்குறாங்க ஞானசம்பந்தர், ஏன் அப்படி இல்லைங்க லேட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளா தான் கேட்போம். அவர் அப்போ கூட ஏங்க தங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சமயக்காரவங்க அவங்களுக்கு கூட போய் மிரட்ட மாட்டாருங்க ஞானசம்பந்தர். என்ன அப்படி வேலை பார்க்குறேன், நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்போம். அப்போ தான் ஒரு சமயக்காரவங்களை சாம்பாரில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அவரை போய் என்ன படுத்துகிறோம். சும்மா இல்லை 1.5 லட்ச ரூபா வாங்குறீங்கல்ல, ஒரு டிஃபனுக்கு என்ன கேட்குறோம்லாம் இல்லையா. ஞானசம்பந்தர் போய் தாங்கிட்ட வேலை பார்க்குற அந்த சமயக்காரவங்கள்ட்ட போய் சொல்கிறார், தீவினைக்கு நீரொன்றும் அடைவிலாதீர். அவரை போய் அழைக்கிறார் இப்படி சமயக்காரவங்களை பார்த்து, நீங்கள் ஒன்றும் கெட்டவங்க கிடையாது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு, ஏங்க லேட்டாக சாப்பாடுன்னு கேட்கறதுக்கு இப்படி பிடிக்க போடுறாரு ஞானசம்பந்தர். நாமல்ல, தீவினைக்கு நீரொன்றும் அடைவிலாதீர் எனக்கு தெரியும். ஆனாலும் அப்பர் சாமியுடைய மடத்தில் மட்டும் ஏங்க நமக்கு லேட்டாகுதுன்னு கூட கேட்குறவருப்பா, அங்கே மட்டும் ஏன் மத்தியானம் 12 மணிக்கெலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. அதில் உள்பொருளாக இவங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம மடத்தில் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு தான் இவர் கேட்குறாரு தவிர்த்து நீங்கள் ஏன் லேட் பண்ணுறீங்க, ஏன் சாப்பிட லேட் ஆகுது அப்படி எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பரமாச்சாரியில் அப்படி இருந்துக்கிறாங்க. இப்படி இருக்கு உலகம். அதனால் இவர் உடனே சமயக்காரர் சொல்கிறாங்க, அந்த பெருமுனிவர் வாகீசர் கொடுத்த காசை பேடியே கொள்வார். சமயம் அந்த இவங்கெல்லாம் யார், அந்த செட்டியார் கடைக்காரவங்களாம் அப்படி சொன்னோடனே, உங்கள் காசு கொண்டு போய் கொடுத்தோம்னா இது பிற்பாடு என்பார்னா. இந்த வணிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களா, மளிகை கடைக்காரவங்களாம், அது முதல்ல காசை விற்கணும் இல்லையா, தங்கம் தான் வருது சாமிக்கு, தங்கமாக தான் கொடுக்குறாரு. தங்கத்தை உரைச்சி பார்த்து நல்ல தங்கமா அந்த ஊர் வணிகர்லாம் எப்படி பாருங்க, அது ஞானசம்பந்தத்துலேருந்து காசு இருந்தாலும் சரிதான், தேர்ச்சி பார்த்து தான் வாங்குவோம்.
அப்படி இருந்திருக்கு உலகம் அந்த காலத்தில். அப்புறம் ஏன் பஞ்சம் வராது இல்லையா? அந்த காலத்திலே பஞ்சம் வர்றது காரணம் யார் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ கூடவே. அப்போ இந்த காலத்தில் வர்றது ஆச்சரியம் இல்லை. அவங்க வாங்குவாங்க. நம்ம ஆச்சாரியன் மீது பக்தி செய்ய வேண்டாமா? சாமி கொடுத்தது தெரிஞ்சே அவங்க என்ன பண்றாங்கப்பா தெரிஞ்சுக்காங்க. இவரு சாமி கிட்ட சுமார் விளையாட்டு பண்றாரு, தோழமையினாலே பண்ணுகிறாரு. நீ கொடுத்த அந்த காசை தான் கொடுக்குறியா இல்லை வேற கொடுக்குறியான்னு பாக்குறேன், தோழமையினாலே பண்றாரு இவரு. இதனால வாகீஸ்வர் கொடுத்த காசை பேணியே கொள்வார். கொண்டாங்க எங்க கடைக்கு கொண்டாங்கிறாங்களா? நாம தான் 22 கேரட்டுங்க அந்த மாதிரி தங்கத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு பேசிக்கிறேன் எல்லாரும். அப்புறம் சாமி கிட்ட அந்த காசு ஞானசம்பந்தர காசு ஏதோ லோக்கல்ல சேட்டு கடையில் வாங்கியிருப்பார் போல் இருக்கு சாமி. ஏங்க அப்புறம் ஓரம் வந்தனே அது சொல்றார். அது வந்து தேய்ச்சி பார்க்கறாரு சாமி. தேய்ச்சி பார்த்துட்டு பேடி பிற்பாடு இது பிற்பாடு கொஞ்சம் இருப்பா அப்படின்ட்டாங்களாம். ஞானசம்பந்தர் காசை பார்த்து என்ன சொல்றாங்களா? ஜெகர் சாமி சொல்ற வார்த்தை இது பிற்பாடு என்று பாருங்க செத்த இருங்கிறாங்களாம். ஞானசம்பந்தர் மடத்துலேருந்து காசு எடுத்து வந்தாங்களா பார்த்து. அப்புறமேலுக்கு தான் தேய்ச்சி பார்த்து உரைச்சி உண்மையை நல்ல தங்கம்மா சரியான தங்கம்னு பார்த்து இதுக்கு இவ்வளோதாங்க மதிப்பு போட்டு கொடுத்து அவரை போயிட்டு அங்கே உருக்கிட்டு வாங்க. அப்புறம் அனுப்புறாங்க ஜிஆர்டிக்கு போனாங்க. அதே உருக்கிட்டு வாங்க. அப்புறம் அங்கே போய் மவுண்ட் இது வேல்யூ பார்த்துருவாங்க. அவரை பவரில் போட்டு பின் போட்டு கொடுப்பான், எழுதி கொடுப்பான். அதெல்லாம் பண்ணி கிண்டி வந்து காசுக்கெல்லாம் வந்து கைக்கு படமாக வர்றதுக்கு 2 மணி ஆகிடுதுங்க ஞானசம்பந்தர் மடத்துக்கு. அப்புறமேலே மளிகை கடைக்கு போய் காய்கறி கடைக்கு போய் இலை கடைக்கு போய் அரிசி கடைக்கு போய் இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வந்து உடையில ஏற்றி சோறாக்கி கொண்டு இறக்குறதுக்கு 3 மணி ஆகிடுது சாப்பாட்டுக்கு, மத்தியான சாப்பாட்டுக்கு. அதை பார்த்து கேட்குறாரு. இவனுக்கு நிறுவனம் அடைவிலாதீர்னு சொல்கிறாங்க. அவர் கொடுத்த காசு நல்ல காசு தான், உங்கள் காசு ஏதோ கெட்ட காசு போட்டிருக்கு செல்லா காசுங்கிறாங்க சாமின்னா. உடனே ஞானசம்பந்தருக்கு எவ்வளோ கோவம் வரணும். சாமி என்ன அப்படி பண்ணிவிட்டாரே, எனக்கு அவருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துட்டாரு சாமி, நம்மகிட்ட என்ன குறைச்சலா அப்படின்னு கேட்டிருக்கணும். நம்மளா தான் செஞ்சுருப்போம். அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் அப்பர் சாமிக்கு சரியான காசு எண்ணி பார்க்கிறார். அந்த பெருமுனிவர் வாகீசர் திருத்தொண்டின் உழைப்பாலே பெருங்காசுன்னார் ஞானசம்பந்தர். அவர் உடம்பு உழைப்பால் அந்த காசை வாங்குறாரு. அதனால தான் அவருக்கு சாமி நல்ல காசு சரியாக கொடுக்குறாரு. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஏற்கனவே நிறைய சாமியிட வசூல் பண்ணியிருக்கேன். பல்லாக்கு, கொடை, திருச்சின்னம் எல்லாம் அவருக்கு சாமி கொடுத்துட்டு தான் இருக்கார். நல்லதான் பொற்றாளம் எல்லாம் சாமி கொடுத்துட்டு இருக்கார். அது சரியாக புரிந்து கொள்கிறார். அப்பர் சாமி எதுவுமே வாங்கலை. எல்லாம் புரியுதுங்களா? அப்போ போய் ஒரு முன்னாடியே என்ன சொல்லுவோம் ஜிபிஎஃப் போட்டு வாங்குறது வெறிவா வாங்கிட்டு கழிச்சுக்கிறார் சாமி ஞானசம்பந்தர். அவர் ஜிபிஎஃபே போடலங்க. அப்போ நிறைய தானே இருக்கும், அப்போ நிறைய வருது அவருக்கு. இதை புரிஞ்சுக்கிறார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் வாசி தீர பாடுவன் தான் படிக்கிறோம். அப்போ வாசி தீர இந்த குற்றமுடைய தன்மையை தீர்ந்து கொள்வதற்கு சாமிகிட்ட போய் விண்ணப்பம் பண்ண வேணாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. போய் விண்ணப்பம் பண்ணார். சாமிகிட்ட சொல்லார் போய், என்னையா என்ன எனக்கு வாசி இல்லாத காசு கொடுத்தா வேணாலும் திட்ட போகிறாங்களா? உன்ன கணக்கு வச்சு தான் கொடுப்பேன் எல்லாத்தையும். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையேனர். உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க, ஏன் காசு நல்லா கூடியாங்கிறார் சாமி பார்த்து. ஏசல் இல்லையே அப்படிங்கிறார். அதுக்கு ஏன் அப்படி ஒரு 2 பேருக்குள்ள இந்த ஒரு வேரியேஷன் காசு கொடுக்கறதுல? சாமி இன்னொன்று பண்ணி தரலாம். காசு ஒரு நாளைக்கு தான் கொடுக்கணுமா? இல்லை ஊர்லேயே பஞ்சத்தை தீர்த்து விட்டுலாமே உங்களுக்காக, அதை பண்ணியிருக்கலாமே. அதை செய்யலை. காசை மொத்தமாக கொடுத்து இல்லை காசு கொடுக்க வேணாம். ஒரு 5000 மூட்டை அரிசி, ஒரு 10,000 மூட்டை நெல், காய்கறி தோட்டம் ஒன்று, இதெல்லாம் கொடுத்துட்டாக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் விட்டார். தினைக்கும் காசு தான். அதை ஆராய்ச்சி பண்ணி இங்கே சுந்தரர் சொல்கிறார், நீர் தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தலும் காசரளி செய்தீர். நீ தினைக்கும் அவங்க கோயில் உள்ள வரணும், தினைக்கும் காசு எடுக்க வரணும். அப்போ தினைக்கும் அவங்க பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்கறதுக்கு தான் நீ தினைக்கும் காசு கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருக்கேங்கிறாரு காசை வச்சாவே. நீ தமிழ் கேட்கும் இச்சையால் அதை நீ தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தலும் காசளி செய்தீர்கள் அப்படி பார்க்குறோம். அதே போல தான் இவருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு காசு. சரி, ஏன் சொல்ல வந்தோம்? அந்த உழைப்பு பணிவு அப்பர் சாமிக்கு கொடுக்கப்பட்ட அந்த உழைப்பினுடைய விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்களா? சரியைக்கு உரிய பெருமை அப்பர் சாமி சொன்ன. சரியைனா சரித்தல், சாமியை நோக்கி சரிக்கக்கூடிய இந்த விஷயம். அது தொண்டு, பணிவு, சரியை செய்வதற்குரிய அதிகாரம் சமய தீட்சை. அதனால் அதுக்கு பேர் மந்திராதிகாரம் என்று பேர். சரியை செய்கிறவங்கெல்லாம் மந்திராதிகாரம் செய்யணும்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரணும் குறைந்தபட்சம். அப்போ தான் சரியில் நம்ம இப்போ நடத்தோம். அங்கேயே முதல்ல நம்ம ஸ்டாப் ஆகிட்டோம். இல்லை நம்ம கிடையாது அப்படின்னு முடிவு தான் போ
4 மணிக்கு ஏற்றிடணுமா, 4 மணிக்கு. அப்புறம் சாமி சொல்கிறார், அதை பெரும்புலர் காலை மூழ், அது அடுத்த கட்டம் போ, காலை மூழ்குங்கிறார். 4 மணிக்கு ஏந்திரிக்கிறது அங்கே பெருசு. 4 மணிக்கு ஏஞ்சா காப்பி டீ இல்லாமல் நம்ம ஏந்திரிக்க முடியாது. ஏன் சொன்னே மூஞ்சி ரைட்டு பல்ல ஆகிட்டு ஒரு காஃபியோ டீயோ குடிச்சா தான் அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். திரு காலை ஏற்றி குளிக்கப்பாங்கிறாரு. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்படி திட்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டானாரே அப்படின்னார். ஆமாம்மா, நம்மளால எது செய்ய முடியாதோ அதை தாங்க நம்ம செய்ய சொல்லுவாங்க. இதுதான் நம்ம சமயத்தில் உள்ள வழக்கமே. அதாவது மற்ற நாள்களில் நீங்கள் சித்திரை மாதத்தில் 4 மணிக்கு தாராளமாக எழுந்திரிக்கலாம், தூக்கமே இருக்காது. ஏன்னா புழுக்கமாக இருக்கும், நைட்டு ஃபுல்லாக புழுக்கமாக இருக்கும். சரி ஏசி போட்டுக்கலான்னு பார்த்தா லோ வோல்டேஜ் ஆகிடும் வேறு, அதனால தான் ஏசி ஓடாது நமக்கு இல்லையா. அதில் 3 மணிக்கெலாம் நல்லா முடிச்சிடலாம். அந்த நேரத்தில் குளிக்கிறதும் பிரச்சனையே இருக்காது, ஏன்னா தண்ணியே சில்லுன்னு இருக்கும், நம்ம உடம்பு சூடாக இருக்கும், ஈஸியாக குளிச்சிடலாம். ஆனால் எப்போ மார்கழி மாதத்தில் தான் 4 மணிக்கு ஏஞ்சி குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு பாட்டு வச்சுருக்காங்க சார். திருவம்பாவை எதுக்கு முழுக்க முழுக்க குளிக்கிறதுக்கு தான். குளிக்கிறதே ஒரு வழிபாடாக வச்சுருக்காங்க நம்ம சமயத்தில்னு பார்த்துங்க. அது 4 மணிக்கு ஏஞ்சி குளிங்கிறாங்க. அது அப்போ பெருமையாக சொல்லிக்கிறார். நீராண்டா புரோதாயம் ஆடப்பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழப்பற்றோம். ஏங்க நாங்கள் காலைல நான் 4 மணிக்கு ஏஞ்சி குளிக்கிறேன், நான் யாருக்குங்க பயப்படணும் அப்படின்னு கேட்குறாருங்க ராஜா. வந்து நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றும் நீரடியும் கோலமே நிகழப்பெற்றும் பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் சொற்கேட்க கடவோமோ துரிசற்றோமே. உலகத்தை ஆள்ற ராஜா சொல்கிறத கேட்போமா? நான் 4 மணிக்கு ஏஞ்சி இறங்கி குளிக்கிறேன், அப்புறம் ஏன் பயப்படணுங்கிறார். ஏங்க ராஜாவை எதிர்க்கிறதுக்கு வச்சுருக்க குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாருங்கள். காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி குளிக்கிறத ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க, ராஜாவை எதிர்க்கிறதுக்குன்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு எளிமை. இதை விட ஒரு பெரிய ஆயுதம் நமக்கு இருக்கா பாருங்க. அப்பர் சாமி சொன்னார், கையில் ஒன்றும் வச்சுக்காதப்பா, நீ வாயில் வைத்துக்கொள்ளா இது சொன்னார். அப்புறம் யாராவது கொல்ல வரானா, தனியன்றையா வெளிநடையா போறியா, யாராவது கொல்ல வரானா கவலைப்படாத, கையில் ஒரு அருவா வச்சுக்கோ, கத்தி வச்சுக்கோ, துப்பாக்கி ஒன்று வச்சுக்கோ. படைக்கலனாக உன் நாமத்தெழுத்தைந்தும் என் நாவில் கொண்டேன். ஆயத்தை எங்கே வச்சுக்கணுமா? நாக்கில் வச்சுக்கணுமா. இப்போ இந்த ஈசிஆர்லேருந்து வந்தோம்னு வச்சுங்களேன், காலையில் 4 மணிக்கு, சனிக்கிழமை எல்லாம் பார்க்கலாம், மத்தியானம் நைட்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஊதும்பாங்க, இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி மூஞ்சை மறைச்சிக்கிட்டு ஊது சொல்லுவாங்க. ஏன் மூஞ்சை மறைச்சிக்கிறான்? வாயில் வச்சுருப்பான் பிளேடு, ஊதும் போது மூஞ்சில் துப்பிட்டான்னு வச்சிங்களா, பிளேடு பக்கீரெலாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வாயில் ஆயுதத்தை வச்சுருப்பாங்க. ஊதும்போது ஊதும்போது மூஞ்சில் துப்பிட்டானா மூஞ்சில் பிளேடு வெட்டிவிடும். அதுக்காக தான் கையை மறைத்து கொண்டு ஊத சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு அனுபவம் இருக்காது, ஆண்களுக்கு எங்களுக்கு அனுபவம் இருக்குது, அதனால சொல்லுகின்றேன். ஆச்சரியப்படுறாங்க அம்மா, இப்படிலாம் விட தெரியல நடக்குதா இல்லை. ஆண்களுக்கு இருக்கும் அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. இப்படி மூஞ்சை மறைத்து கொண்டு விடுவோம் சொல்லுவாங்க. வாயில் ஆயுதத்தை வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அப்பர் சாமி சொன்னதான் ஃபாலோ பண்ணுறான். படைக்கலமாக என் நாமத்தை எழுத்த இது என் நாவில் கொண்டேன்னார். நான் அப்பர் சாமியா சொன்ன ஆயுதம் வேற, அவ வச்சிருக்க ஆயுதம் வேற. அதான் அப்பர் சாமி திருவைத்தெழுத்தாகி ஆயுதத்தை வச்சுக்க சொன்னார் வாயில இல்லையா. இவன் வேற இடத்தையும் வச்சிருக்காரு, வச்சுக்க வேண்டியதான். ஆனால் நம்ம அதை வச்சுக்கணும். இதாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? சிவாய நம என்ற 5 எழுத்தையும் நம்ம ஆயுதமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எப்பொழுதும் நம்மளை காப்பாற்றும், மற்றதை காப்பாற்ற. அதே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்னார். இதெல்லாம் சரியையினுடைய விஷயம். இந்த பாட்டு ஆமாறு உன் அவங்க திருக்கோயில் அன்புருகேன் பூமாலை புனைந்தேற்றேன் கோயில் மெழுகேன் பாட்டாலே மணிவாசக பெருமான். இது சரியையினுடைய இலக்கணம் சொல்கிறார். அப்பர் சாமி ஒரு பாட்டு சொல்வார், தலையார கும்பிட்டும் கூத்துமாடி செய்யப்போற்றி என்று அலைபுறன் செஞ்சடை ஆரூரா என்று அலரான் இல்லைன்னார். பூக்கட்ட தெரியணும், தண்ணீர் இறைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், மெழுகணும். இதெல்லாம் விளக்கினால் பற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் அப்படின்னார். என் கோயிலுக்கு போகிறீங்க, சிவாலயத்துக்கு ஒரு நெய் ஒரு டப்பா வாங்கிட்டு போய் சாமி நெய் தீபத்துக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு பலன் உண்டு. ஆனால் அதை விட அதிக பலன் அன்றைக்கி கோயிலை போய் நீங்கள் தூய்மை செஞ்சீங்கன்னா அதை விட 10 மடங்கு பலனுங்கிறார் அப்பர் சாமி. விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். பிரதோஷத்துக்கு போங்க. எப்போ போகணும்? பிரதோஷம் முடிஞ்சதுக்கு பிறகு போங்க. பிரதோஷத்துக்கு ஒரு 1000 பேர் வந்து கோயிலை அசுத்தப்படுத்திட்டு போயிருப்பாங்க. பிரதோஷம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கோயிலை சுத்தப்படுத்துவாங்க. பிரதோஷத்துக்கு வந்தவங்களை பெற்ற பலனை விட அதிக பலனை நம்ம தான் பெறுவோம். அது தெரிய மாட்டேது நம்ம ஆட்களுக்கு. பிரதோஷத்துலேயே கூட்டமாக எல்லாம் மறைச்சி நிற்கிறாங்களே, சாமியை பார்க்க மாட்டாங்களே, நந்திய மர்மன் தெரிய மாட்டாரே, அந்த கொம்புக்கு நேராக சாமியை பார்க்க முடியலையே, இதெல்லாம் நம்ம வருத்தப்படல போய். அதெல்லாம் வேளா. ஏதோ வருஷத்தில் ஏதோ ஒரு தடவை பார்த்தா போதும். ஒரு தடவை பார்க்க வேண்டியதான், வேணான்னு நான் சொல்லலை. ஒரு தடவை பார்த்தோமா அதில் விட்டுற வேண்டியதான். மாதத்துக்கு 2 பிரதோஷம், 2 சுக்லபட்சத்தில் 1 கிருஷ்ணபட்சத்தில் 1 வருது. 2த்துலேயும் போய் கொம்புக்கு நேராக தான் நிற்பான்னாக்க எங்கே நம்ம ஆளும் வரும்.
பிரதோஷம் முடிஞ்சதுக்கு பிறகு போய் அவங்க தின்னுட்டு போட்டுக்கிற எச்சி இலையையும் போட்டுருக்க பேப்பர் கப்பையும் அங்கே இருக்கக்கூடிய பூ பேப்பரையும் எல்லாத்தையும் தூக்கி விட்டு கூட்டி வளர்ச்சி விட்டுவாங்களேன். அதுதான் அப்பர் சாமி சொல்கிறாங்க, விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கினால் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும்னார். நீங்கள் அதை விடுங்க, கூட்டுறதை விட அடுத்த ஒன்று சொல்கிறார், பூ கட்டி கொடுங்க சுவாமிக்குன்னார். பூ கட்ட தெரியணுங்கிற உலக்கினால் மலர் தொடுத்தால் தூய விண்ணேர். சரி, அதில் முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஓரமாக உட்காந்துருங்க, ஒரு பதிவு இருந்தால் பதிகம் பாடுங்கிறாங்க. அதுக்கு இதுக்காவது பலன் சொன்னார், 10 மடங்கு அதை விட அதிக மடங்குன்னாரு. அந்த பாட்டு பாடுறாங்களே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன் எவ்வளோன்னு அப்பர் சாமியால் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறேன்னார். அடிகளாகிய சுவாமி கீதம் பாடினவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அருள் எவ்வளவுங்கிறது சொல்லவே முடியாதுன்ட்டார் அப்பர் சாமி. இவ்வளவு எளிமையாக நமக்கு சாமி பலனை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த கர்ப்பகிரகத்து நேராக நின்னாதான், அந்த கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு போய் துண்டுற முதல்ல வாங்கினா தான், அந்த மாலை வந்து நம்ம கழுத்தில் விழுந்தாதான், இப்படி இல்லாமல் பக்தி பண்ணுவது ஏதோ ஒரு நாள் செய்து கொள்ள வேண்டியது தான். ஒரு நாள் போய் நிற்க வேண்டியது தான், சாமி கும்பிட வேண்டியது, தரிசனம் பண்ண வேண்டியது தான். இந்த கோயிலில் விசேஷமான பூஜைங்க ஒரு நாள் நம்ம பார்க்க வேண்டியது தான், பார்த்துட்டு வந்துடணும். அடுத்து பார்க்குறது ஒரு அவங்கள வழி விட்டு நிற்க வேண்டியது, நம்ம போய் தொண்டு செய்யலாம். அதே இப்போ வழக்கப்படுத்தி கொண்டா தான் நமக்கு சாமி அருள் பண்ணுவார். அதை விட்டு நாம் எப்பொழுதுமே முன்னாடியே நின்று கொண்டு இருந்தோம்னா பெருமாள் அதுக்கு மகிழ மாட்டார். அப்போ அதுக்கு அருள் கிடையாதுன்னா உண்டு. அதை விட எளிய வழி இருக்கும்போது அதை விட்டுவிட்டு யாராவது போவாங்களா? கனி இருப்ப காய்க வறந்த கல்வனை நம்ம இருந்தால் அதெல்லாம் அப்படி. சரியை பற்றி பெருமை. கிரியை என்பது பூசை, அகப்பூசை. பெருமானை மனதுக்குள்ளே ஆவாகனம் பண்ணி பூஜை கொள்ள வேண்டியது. அது புறம்பேகி பூசைகள் செய்ய விரும்பின் பூமரத்தின் கீழிருந்த பூக்களை கொண்டு பூஜை செய்யணும்னு அதை பற்றி சித்தியார் பேசும். அது ரெண்டுத்தையும் தான் நமக்கு நல்ல சிவதன்மம்னார். விளக்கம் புரியுதுங்களா? இந்த நல்ல சிவதன்மத்திலேயே மெல்வினை வல்வினை அப்படின்னு 2 விஷயம் சொல்கிறார். சிவதன்மம்னு சொல்கிறோம் இல்லையா, மெல்வினை, இன்னொன்று வல்வினை. சிவதன்மத்தில் ஒரு கேட்டகரி மெல்வினை வல்வினை. இதில் மெல்வினைங்கிறது தான் சரியையும் கிரியையும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சரியை கிரியையில் இன்னொரு டைப் இருக்குது, அதுக்கு வல்வினைன்னு பேர். வல்வினை அதை சித்தியா கலெக்டர் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஆற்றறிய வல்வினைங்கும். செய்யவே முடியாது அதை நம்மளால. சில இடத்துக்குலாம் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் விலை கூட இருக்கும், பரவாயில்லையாம்பாங்க நம்மளை பார்த்து. கடைக்காரங்களே சொல்லுவாங்க, இந்த பொருள் இது எவ்வளோங்கன்னு கேட்டோன்னு வச்சிங்கன்னா, அது கொஞ்சம் விலை கூட இருக்கும், பரவாயில்ல. நம்மளை பார்த்து அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு உலக விட்டு அவ்வளோ காசு இருக்காது, அவங்களே எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறப்போ இல்லையா? நம்ம குளத்தை பார்த்து முடிவு பண்ணுறாங்களான்னு ஒன்றும் தெரியல. அப்போ அதனால் அது கொஞ்சம் விலை கூட. நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு அம்மா கொய்யாக்காய் மாம்பழம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. காரை நிறுத்திட்டு கேட்டோம், எவ்வளோங்க கொய்யாக்கான்னு கேட்டதாம்மா. 60 ரூபா அரை கிலோன்னாங்க. நான் சொன்னேன், 60 ரூபாய்ங்க அரை கிலோ கொய்யாக்காய் 60 ரூபாயா? 50 ரூபா போட்டுங்கன்னு சொல்லி நான் கேட்டு பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் குளத்து தான் வாங்கணும்னு வச்சுங்களேன், 50 ரூபாய்க்கு குறைக்க பண்ணேன். குளத்துக்கு குறைச்சி வாங்கிட்டேன். பக்கத்தில் மாம்பழம் வேறு தானே, மாம்பழம் சீசன் முடிஞ்சு போச்சு. இந்த மாம்பழம் எவ்வளோ கேட்டேன்னா, இந்த அம்மா வந்து மாம்பழம் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க அப்படின்ட்டாங்க. என்ன வந்து போயிருந்தது, நான் பேசுகிற பேச்சில் முடிவு பண்ணிட்டாங்க, காசு கொடுத்து கண்டிப்பாக ஆக போகிறது கிடையாது, இவட்ட எதுக்கு விலையை சொல்லி அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டாங்க போல். இதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. சில பேர் என்ன பண்ண, நம்மளை பார்த்தே முடிவு பண்ணிடுவான், இவன் வாங்க போகிறது கிடையாது, இவட்ட எதுக்கு விலையை சொல்லிக்கிட்டு. அது கொஞ்சம் விலை கூட ஒரு பரவாயில்லையா ஆமாம், கூட விலையெல்லாம் கேட்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லிங்க ஆமாம். அதுபோல் இங்கே இப்போ எது சொல்லுவோம், இதப்போ ஆற்றறிய வல்வினை சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, இது ஆற்றறிய வல்வினைன்ட்டார். நம்மள்கிட்ட சொல்லும் போதே சாமி இது உங்களால் செய்ய முடியாதுன்ட்டார். நல்ல சிவத்தன்மத்தில் 2 கேட்டகரி, ஒன்று மெல்வினை, இன்னொன்று வல்வினை. மெல்வினைனா சரியை கிரியை நம்மளால் செய்ய முடியும், வல்வினைனா ஆற்றறிய வல்வினை அப்படின்னு சொல்லி 3 பேரை உதாரணம் காட்டுறார். அதுக்கு கலிட்டுப்படியார் ஆசிரியர். முதல்ல வரங்கள் தரும் செய்ய வைரவர்க்கு இறங்காதே மகவை அறிந்து ஊட்டினார் திருத்துண நாயனார். அவர் செஞ்சதும் பூஜை தான். விளக்கம் புரியுதுங்களா? அந்த பூஜை நம்மளால செய்ய முடியுமா? நினைத்து கூட பார்க்க முடியாது. பெத்த பிள்ளைய கொலை செய்யறதுன்னு வச்சுக்க வேண்டியதான் போ, அது முடியாது. சரி, அடுத்தது சண்டேச நாயனார் தாதையை வேதியனை வெட்டி கொண்டார், அது அப்பாவை கொண்டது, அதுவும் பூசை தான். சாமி ஏற்றுக்கிட்டார், வரம் கொடுத்தார், அது நம்மளால முடியாது. 3வது அறிவாள் தாய் நாயனாரை சொல்லுகிறார், செய்யில் உகுத்தபடியைங்கிற பாட்டு. ஊட்டி அறிய வல்லாருக்கு ஊட்டி அறுத்தவருக்கேன்னு பாட்டு. அவர் தன்னையே கொண்டவர். 3 கொலையை சொல்றார் சாமி பூஜைக்கு. பிள்ளையை கொண்டவர், அப்பாவை கொண்டவர், தன்னையே கொண்டவர். இது 3த்தையும் வல்வினை
சொல்றார். இப்போ இந்த நல்ல சிவ தன்மம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நமக்கு முதல்ல மெல்வினைன்னு அவங்க காட்டுறதே நமக்கு வல்வினை தான் இல்லையா? சரியே கிரியேன்னு சொல்றாங்களே, அதே நமக்கு வல்வினை தாங்கிறது அவங்களுக்கு தெரியலங்கிறது வேற விஷயம் வச்சுக்கப்பா. அதுக்கு பிறகு நம்ம வல்விலை போல் இருக்காது நமக்கு ரொம்ப இல்லையா? இப்போ காலைல வச்சு கோயிலுக்கு போகிறது, புத்தப்பட்டு சுத்தம் பண்ணுறது, தொண்டு செய்கிறது, பூ கட்டுறது, இதெல்லாமே நமக்கு வல்வினையாக தான் இருக்கு இப்போ. அப்போ அப்படி வல்வினை மெல்வினையில் ஆற்றறிய வல்வினை அது நம்ம முடியாத காரியம், அதை விட்ட வேண்டியதான். அப்போ நமக்கு மெல்வினைங்கிறது கொஞ்சம் ஓகேவான விஷயம்னு வச்சுக்க வேண்டியதான். அப்போ அதில் என்னவோ சரியையோ பார்த்துக்க வேண்டியதான். இதுதான் சிவதர்மத்தில் அன்பு செய்வது. அடுத்தது சிவயோகத்தில் அன்பு செய்வது இல்லையா? இந்த சிவயோகத்தில் அன்பு செய்வதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த கலெக்டர்படி உந்தியார் பாடல் இருக்க போது. இந்த சிவயோகத்தை பேசும்போது எப்படி சிவதர்மத்தில் 2 கேட்டகரி இருக்கோ, வல்வினை மெல்வினை, அந்த மெல்வினையில் சரியை கிரியை விளங்க முடியுங்களா? சார்ட் போட்டுக்கணும் நீங்கள் அதில். அதே மாதிரி இங்கே சிவயோகத்துக்கு 2 கேட்டகரி, ஒன்று ஆதார யோகம், இன்னொன்று நிராதார யோகம் அப்படிங்கிறார். யோகத்தில் 2 பிரிவு, ஒன்று ஆதார யோகம், இன்னொன்று நிராதார யோகம். ஆதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றி நிற்கிறது, பற்றி. வெரி குட். ஆதார தீட்சை நிராதார தீட்சைன்னு படிச்சிருக்கோமா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே கேள்விப்பட்டீங்க? எங்கே படிச்சீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பரிச்சைலாம் எவ்வளோ எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை தீட்சை வகையில் கேள்வி யாரும் வந்துச்சு? உங்களுக்கு தானே வந்துச்சு? பரிச்சை வந்துச்சு இல்லையா? 2ஆம் ஆண்டு இல்லை, 2ஆம் ஆண்டுக்கு நான் தானே இருக்குது, நான் எடுக்கலையே அந்த கொஸ்டினே. தீட்சை வகைகள் பற்றி கேள்வி உங்களுக்கு கிடையாதா? 2ஆம் ஆண்டுக்கு தானே? அப்போ நீங்கள் தான் எழுதிருக்கீங்க. ரைட். விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் என்று சொல்லக்கூடிய 3 வகை ஆன்மாக்களுக்கு, விஞ்ஞானகலர் பிரளயகலருக்கும் சுவாமி நிராதாரமாக நின்று அவர்களை உய்விப்பார்னு பார்த்துருக்கோம். அதான், அதாவது உள்ளின்றே உணர்த்திடுவார் அவங்களுக்கு. அவர் எந்த திரும்பியும் எடுத்துட மாட்டார், ஆச்சாரியனா வரமாட்டார். இதுதான் காரணம். ஆனால் நமக்கு தரையில் ஆசான் மூர்த்தியாக வருவார். இதுக்கு சாதரா தீட்சை அல்லது ஆதார தீட்சைன்னு பேர். ஆதார தீட்சையில் சாதார தீட்சைன்னு பேர். விளங்க புரியுதுங்களா? அப்போ ஒருவரை பற்றி கொண்டு சாமியே என்ன பண்ணுறாரு? ஒரு கருவியை பற்றி கொண்டு வருகிறார். ஆச்சாரியன் அப்படிங்கிற திருமேனியை எடுத்துக்கொண்டு, மூர்த்திங்கிற திருமேனி எடுத்துக்கொண்டு தான் சாமி நமக்கு தீட்சை பண்ண வருகிறார்னு பார்க்கணும். அப்படி வருவதை நம்ம ஆதாரத்தை பற்றி கொள்வது தான் ஆதாரத்தில் இருக்க முடியாது. அதுபோல் இங்கே யோகத்தில் ஆதார யோகம்னா என்னென்னா, யோகம் என்பது ஒரு பொருளை சிந்தித்து ஒரே நினைவில் இருப்பது. ஒரே நினைவில் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய குண்டலினி உயிர் சக்தியானது எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் இருக்குது. குதத்துக்கும் பிறப்புறுப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய சிறு பகுதியை தான் மூலாதாரத்தானம் என்று சொல்கிறார்கள். அந்த பகுதியில் தான் உயிர் சக்தி தேங்கி இருக்கு. அங்கே இருக்கிற உயிர் சக்தி நாம் ஒவ்வொரு சக்கரமாக புறப்பட்டு மேலே வரும். நீங்கள் சரியான முறையில் யோகம் பயின்றீங்கன்னா இல்லையா? மூலாதாரத்து 3 கடலை காலால் எழுப்பும் கருத்துன்னாரு. யார்? ஔவையார் சொன்னாங்க. அது யோகத்தை சொல்லக்கூடிய அகவல், விநாயகர் அகவலில் சொன்னாங்க. விநாயகப் பெருமானே யோகமூர்த்தி தான், யோக வடிவம் தான், ஓங்கார பிரணவ பொருள் தான் விநாயகப் பெருமான். அப்படி விநாயகப் பெருமான் படுற பாடு இருக்கு அந்த மக்கள்கிட்ட. பேர்பட்ட மூர்த்தி அவர் யோகத்துக்குரிய மூர்த்தியாக இருக்கிறார் அவர். சரி, பெரிய பெரிய சாமியாக வச்சு தான் கொண்டு போய் குளத்தில் கொண்டு போய் தூக்கிடுறாங்கன்னு வச்சுங்க. ஜனங்க இன்னைக்கு காலையில் சேதாப்பேட்டில் சித்திபுத்தி விநாயகர் கோயில்னு அந்த குளத்துக்கரையில் இருக்கார் சாமி. அங்கே விநாயகர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க வீட்டில் வழிபாடு பண்ண விநாயகர்லாம் கொண்டு போய் போட்டு வச்சுருக்கிறாங்க. கொண்டு வந்து சாக்கில் கட்டி மூட்டையாக கிடக்கார் சாமி. அப்படி வழிபாடு தேவையா? நம்ம வீட்டில் வச்ச சாமியை கொண்டு போய் பாதுகாப்பாக நம்மளால கரைக்க முடியல. கடற்கரை நகரம் தானங்க அது. எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் கடல் இருக்க போகுது. ஒரு வண்டியில் போய் கடலில் போய் போட்டுற முடியாது அவர்களால். தொட்டியில் வச்சு கொள்ளையில் தண்ணியில் வச்சுட்டா கூட பூச்செடியில் ஊற்றி விட்டுடலாம். சாமியை ஆவாகனம் பண்ணுறோம் அந்த இடத்துல. சாமியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டோம்னா திரும்பி ஒடுக்கிட்டோம்னாலும் ஒரு கலையை இருக்கும் சாமியோட கலை. அதில் ஒரு முறை நீங்கள் பூஜை பண்ணி ஒடுக்கிட்டீங்கனாலும் கல்லில் ஆவாகனம்னாலும் கல்லில் சாமி இருப்பார் அங்கே நிச்சயமாக.
அவரை நீங்கள் விசர்ஜனம் பண்ணணும், சரியான முறையில் விசர்ஜனம் பண்ணிடணும். திரும்பி அது பயன்படுத்த முடியாத அளவுக்கு வீணாக போகக்கூடாது, அவமரியாதைப்படுத்தக்கூடாதுங்கிறதாகத்தான் விசர்ஜனம் பண்ண சொல்கிறதே முதல்ல. நீங்கள் விசர்ஜனம் பண்ணுறங்கிற பேர்லேயே அவமரியாதை பண்ணிட்டு இருக்கோம் சாமியை அப்போ இல்லையா? விசர்ஜனம் எதுக்கு? அந்த திருமேனி சாமி கும்பிட்ட திருமேனி, சாமி தங்கியிருந்த இடம் அது. அதனால் அது வந்து நான் இப்போது இந்த அறைக்கு மேலே ஒரு அறை இருக்குது. இந்த அறைக்கு மேலே கண்ணாடினால பாதுகாப்பு பண்ணியிருப்பாங்க இந்த ரூமில். அந்த மேலே அறையில் 26வது சன்னிதானம் தம்பரானா இந்த இடத்துல தங்கியிருக்கோம், அவங்க தங்கியிருந்த அறை. அந்த அறைக்குள்ளே நம்ம சன்னிதானம் பிரவேசம் கூட பண்ண மாட்டாங்க. அவங்க தங்கியிருக்காங்க அந்த இடம் வந்து நம்ம போகக்கூடாது உள்ள அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற அறையில் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு, ஆச்சாரியன் தங்கியிருந்த இடத்துக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. சாமி இருந்துட்டு போனார், நம்மகிட்ட பூஜை வாங்கிட்டு போனார். அந்த மூர்த்தத்தை எப்படி பாதுகாப்பாக நம்மளால் பயன்படுத்த முடியாது, தொடர்ச்சியாக பூஜை பண்ண முடியல. அதனால் அந்த மூர்த்தியை சரியான முறையில் விசர்ஜனை பண்ணி டெமாலிஷ் பண்ணிக்கணும். இதுதான் நீங்கள் கொண்டு போய் குப்பையில் இருக்கிற மாதிரி இருந்து மூட்டை மூட்டையாக கிடக்கு விநாயகர் மூர்த்தி எல்லாம் எங்கே பார்த்தாலும் தன்னோட குப்பையில் கிடக்கு அங்கே பக்கம் செருப்பை கட்டி போட்டிருக்காங்க, அந்த பக்கம் கிடக்கு, இது பக்கத்தில் கிடக்கு. மக்கள் கொண்டு இப்படியே வழிபாடு செய்ய சொல்லுகிறது. அதுக்கு என்ன பண்ணலாம்? சில ஊரில், எங்கள் ஊர் பக்கத்துலலாம் பண்ணுவாங்கன்னா, பொங்கலுக்கு வருஷம் வருஷம் புதுசாக பானை வாங்குவாங்க, மண் பானை. சில பேர் என்ன பண்ணால் பொங்கல் தவளைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டில். அது பொங்கலுக்கு மட்டும் தான் எடுப்பாங்க. அதை பொங்கலுக்கு பூஜை பண்ணி முடிச்சு திரும்பி ஏற்றிடுவாங்க பரணையில். அதுபோல் ஒரு விநாயகர் மூர்த்தி நம்ம வச்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி மட்டும் வழிபாடு பண்ணி தூக்கி பரணையில் வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு இருக்க போகிறார், பொட்டியில் வச்சுட்டு இருப்பார். அப்படி பண்ணலாம். எல்லாமே பெருமைக்காக இன்றைக்கி செஞ்சு போய் சாமியே அவமானப்படுத்துறது மாதிரியான பார்க்கும்போது எப்படி ஒரு கடவுளுக்கே இந்த கதினா நமக்கு இன்னும் நம்மளாம் கவலைப்படக்கூடாது வச்சுக்கிட்டு தான் போகும் இல்லையா? இந்த உலகத்தில் நமக்கு அடையக்கூடிய துன்பங்களுக்கு சாமியே இவங்கள்ட்ட பாடுபடுது இந்த உலகத்தில் மக்கள்கிட்ட. அப்போ அதேதான் உலகத்தில் சாமியாக இருக்கிறதே மக்கள்கிட்ட ரொம்ப கஷ்டம்தான். சில காய்ப்பூச்சி வச்சுக்கிட்டு தான் பொருள் அறியாமல் இருக்குது. எது சொல்ல வந்தா? யோகத்தை பற்றி, யோகமூர்த்தி விநாயகர் அவரை பற்றி பேசும்போது இருந்துச்சு. நாளைக்கு தானே சென்னையில் விசர்ஜனம், நாளைக்கு தானே 16 15ஆம் தேதி தானே டேட்டு, ரைட்டு. நாளைக்கு தான் விநாயகர் ஊர்வலம் போட்டுருக்கு. அப்படி அந்த யோக விஷயத்தை கர்த்தாவாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் அவர்களில் தான் ஔவையார் பாடுறாங்க. மூலாதாரத்து மூண்டெழு கடலை, கடல்னா நெருப்புருவமாக இருக்கக்கூடிய அக்னி, குண்டலினி சக்தி. அது பாம்பு உருவமாக இருக்கும்னு சொல்கிறார்கள். பாம்பு உருவம்னா பாம்பு போல இருக்கும்னு அர்த்தம் இல்லை. பாம்பு எப்படி தன்னை சுருட்டி கொண்டு படுத்திருக்குமோ அது போல் கீழே அமுங்கியிருக்கும். பாம்பு மேலே தலை தூக்கும் போது எப்படி தூக்கும்? கீழே வட்டமாக இருக்கும், மேலே தலையை மட்டும் தூக்கும். அது போல் குண்டலினி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கிளம்பும். அதுதான் குண்டலினி பாம்பினுடைய அடையாளம். நம்ம இந்து மதத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாமே கையில் பாம்பு வச்சிருக்கு. எல்லாரும் கையில் பாம்போட தொடர்படுத்திருக்கு. காரணம் என்ன? தெய்வங்களை வைத்து கொண்டு நம்ம யோகத்தை அதை பயிற்சி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதோட அடையாளம் தான். சாமி கையில் பிடிச்சிருப்பார் சிவருமான். படித்தாடும் அடிமிக்க நன்றியே நீ மனநே நீ வாழும் நாளில் கடுத்தாடும் தடுத்தாட்டி தருமனார் தமிழகத்தில் இடும்போது தடுத்தாட் கொள்வான். கடுத்தாடும் கரதலத்தில் தமரகம் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாம் என்றேன் படம். கரிய பாம்பும் பிடித்து ஆடினார் அப்படின்னு அர்த்தம். கையில் பாம்பு பிடிச்சி வச்சிருக்கார் சாமி. அப்போ நம்மளுடைய எல்லாருடைய உயிர் சக்தி யார் கையில் இருக்குன்னு அர்த்தம்? சாமி கையில் இருக்குன்னு அர்த்தம். அவர் அலோவ் பண்ணாதான் என்ன பண்ணலாம் நம்மப்பா? குண்டலினி மேலே வரும். அதுதான் அதுக்கான கருத்தா விஷயம். புரிஞ்சுங்களா? அது ஒவ்வொரு விஷயம் மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம், இதை தாண்டி சகசாகாரம், அதுக்கு மேலே துவாதச அந்தம் அப்படிங்கிறோம். துவாதச அந்தம்னு சொல்லுவாங்க. அதை துவாதசம்னா 12ன்னு அர்த்தம். துவாதசின்னு திதி வருதுல, ஏகாதசிக்கு மறுநாள் என்னது? துவாதசி தானே பாரணை, துவாதசி தான் பாரணை அப்படிம்பாங்க. ஏகாதசி விரதம் இருந்தாங்கன்னாக்க துவாதசி அன்னைக்கு 8:30 மணிக்குள்ளே சாப்பிட்டுணுங்கிறாங்க இல்லையா? ஏகாதசி விரதம் சிவபெருமானுக்குரிய விரதம் தான். ஏகாதசி விரதம் இருந்து சிவபெருமானை திருமால் வழிபாடு பண்ணார். அது அவருக்குரிய வழிபாடாக இருக்கிறது. அப்படியா? ஏகாதசி விரதம் சாமிக்குரிய விரதம். ஏகாதசி விரதம் சாமிக்குரிய விரதம் தான். சரி, அதை பற்றி புராணங்கள்லாம் இருக்குது. நம்ம எதிரியாக சொல்லப்பட்டிருக்கு. புராணம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி விரதம் சாமிக்குரிய விசேஷமான விரதம். சாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விரதம். அது சாமிக்கு இருக்கிறதுலே பெரிய விரதம் உமாமகேஸ்வர விரதம்ங்கிறது. அது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு. அப்புறம் என்னைக்கு? தீபகார்த்திகை அன்னைக்கு. அதுதான் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச விரதம். அது அம்பாள் இருந்த விரதம் அன்னைக்கு. அன்னைக்கு முழுக்க உபவாசமாக இருந்து சாமி வழிபாடு பண்ணால் சாமி ரொம்ப மகிழ்ச்சியாக வரங்களை கொடுப்பார் சொல்லப்பட்டிருக்கு. தீபாவளி நம்ப அது தீபாவளி நம்ப. ஆமாம், அம்பாள் இருந்தது தானே? அம்பாள் இருந்தது தானே? இருக்காங்களா? சரி சரி சரி. கேதார கௌரின்னு சொல்லுவாங்க. கேதார சரி. அப்படி அதுக்கு அதை விட்டால் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச விரதம்னா சோமவார விரதம்.
சோமவார விரதம் இருக்கிறவங்க பெற பலனை வேறு எதிலையும் பெற முடியாதுன்னு சொல்லுகிறது. சோமவாரம் திங்கக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறதுன்னு சொல்லுறாரு. அது சுந்தரன் விரதம் இருந்த நாள், சந்திரன் தனக்கான தினத்தில் இருந்து சுவாமி வழிபட்ட பெற்ற பேருன்னு சுவாமிக்கு ஒரு விரத தினங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விரதமெல்லாம் ஒன்று இருக்க வேணாம், சாமி ஒன்று அப்படி சொல்லலன்னு பல பேர் சொல்லுவாங்க. உடம்பை வருத்தி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, சுவாமி கருணையுடையவர், உடம்பு ஒன்று சாமி வந்து விரதம் இருக்க சொல்லுதா அப்படின்லாம் அவங்க கேட்பாங்க வந்து நம்மளை பார்த்து. அதுக்கு என்னன்னு பார்த்தா, அவன் உடலை வருத்தி கடிமலர் இட்டோருக்கு அருத்தி புக்குன்னு அப்புறம் சாமி சொல்கிறாங்க. உடலை வருத்தணும் சாமிக்கு முன்னாடி. அதனால் ஒருவேளை உணவு விடுறது ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு சாமிக்காக உதவி இருக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக வாரம் ஃபுல்லாக திங்கக்கிழமை சோமவாரம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இந்த விரதம், புதன்கிழமை இந்த சாமிக்கு விரதம், வியாழக்கிழமை இந்த சாமிக்கு விரதம் இருக்கிறது தப்பு. அவ்வளோ தவிர பயிற்சி, அவ்வளோதான். விளங்க புரியுதுங்களா? சரி, அப்படி சொல்ல வந்தேன். எங்கே போயிட்டு யோகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது என் விரதத்துக்கு போனேன், துவாதசாந்தத்துக்கு போனேன். துவாதசிக்கு போய் ஏகாதசிக்கு வந்து விரதத்துக்கு வந்தது. சரி, துவாதசம்னா 12 என்னும் பொழுது துவாதச அந்தம்னா அங்கே வரைக்கும் சாமியோட திருவடி அங்கே தான் இருக்குது. தலையிலேருந்து அதுக்கு மேலே 12 அங்குலம் தொலைவில் பார்த்தீங்கன்னா சாமியோட திருவடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அப்படி தெரியல. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் ஈவினிங்கில் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், 12 அங்குலத்துக்கு மேலே எல்லாரும் கொசு மிச்சிட்டு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா. அதுதான் நம்ம பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்க? சரியான ஆமாம் 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 துவாதசாந்தம். தொட்டிக்கட்டில் மடத்தில் நின்னோம்னா துவாதசாந்தத்தில் சுவாமி சொக்கநாதர் இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுமாரி சித்தசபையில் சிதம்பரத்தில் போய் நின்னிங்கன்னா அந்த படி இறங்குற இடத்துலையும் சபைக்கு இடையில ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அங்கே நின்று சுவாமி நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா நடராஜோட திருவடி நம்ம துவாதசாந்தத்தில் இருக்கும். அதே அமைப்பில் தான் நமக்கு கட்டளை மடமும் அமைந்திருக்கு, பூஜை மடமும். ஆமாம், சரி. அதனால் அந்த துவாதசாந்தம் அதுக்குரிய தலம் மதுரை. முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றினர் துவாதசாந்த பெருவழியில் முளத்தலத்து முளைத்த முழுமுதலே முக்கட்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தம் தருகவேன்னு பாடினார் நம்முடைய குமரகுரு சுவாமிகள் மீனாட்சி பிள்ளை தமிழில். காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே உயிர் ஆழவாளத்து உணர்நீர் பாய்ச்சி வளத்தோருக்கு ஒளிப்பொழுத்த அருள் பழுத்த மலர் கற்பகமே இப்படிலாம் பாடல் மீனாட்சியம்மை பார்த்து. வளர்த்தாருக்கு அருள் பூத்து ஒளிப்பழுத்த மலர் கற்பகமே உயிர் ஆழவாளத்து உணர்வு நீர் பாய்ச்சி உயிரில் உணர்வு நீரை பாய்ச்சி வளர்த்தாருக்கு அருள் பூத்து ஒளிப்பழுத்த மலர் கற்பகமே. கற்பக மலர்னு அம்பாள பாடல். அதில் துவாதசாந்த பெருவழியில் மூதத்தளத்து முளைத்த முழுமுதலே முக்கட்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய்னார். கடாதகை பராட்டி மீனாட்சி அம்மா அப்படி தான் வராங்க. அங்கே முக்கட்சுடருக்குன்னா சாமி முருகப்பெருமான் 3 கண்ணுடைய சாமிக்கு விருந்து இடக்கூடியவள். முக்கட்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தம் தருகவே அப்படின்னு பாடினார் குமரகுரு சுவாமிகள். உடனே அம்பாள் இறங்கி வந்துட்டான். வந்து தான் முத்து மாலையை பறித்து கொடுத்தாருன்னு பார்க்குறோம். முத்தம் தருகவே அந்த பாட்டு. அதுக்குள்ள துவாதசாந்தம். அந்த துவாதசாந்தத்துக்கு தான் மீதானம்னு பேர். மீதானம்னு பேர் இந்த இடத்துக்கு. அது அடையத்துக்கு தான் அந்த பாட்டு கேள்வி சொல்லியிருக்காங்க. மீதானம்னா அதை மீனா மேலன்னு அர்த்தம். மீனா மேலே, மிசைனாலும் மேலன்னு அர்த்தம். அப்பர் சாமி மீமிசை பொழியன்னு பாடுவார் சேக்கரார் சாமி. அப்பர் சாமி மரத்துக்கு இருக்கு. கைலாயம் போகும்போது அவருக்கு விருப்பம் எப்படி இருந்ததா, கையிலே சென்று அடையணுங்கிற விருப்பமே மீமிசையா இருந்ததுன்னு. எல்லாவற்றுக்கும் மேலான விருப்பம். மீமிசைனா என்னது? மேலானதுக்கு மேலானன்னு அர்த்தம். மிசைனா மேலே, அதை விட இன்னும் மேலே சொல்லணும்னா மீ அப்படின்னா ரொம்ப ரொம்ப மேலான அர்த்தம். மீதானம் அப்படிங்கன்னா கொசக்க சாமி இருக்கிற இடம், அதுதான் துவாதசாந்தம். இந்த உயிர் சக்தி இங்கிருந்து ஏற்படுத்தி கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில் நீங்கள் கலக்க வைக்கணும். அது அமுதமாக தாரை வெளியில் பெருகும். யாருக்கு அந்த உயிர் சக்தி வெளிப்படுகிறதோ கபாலத்தின் வழியாக அவங்களுடைய முடியெல்லாம் என்ன ஆகிடும்? சடை பிடிச்சிரும். சடை ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா அவர் தரையிலே படுத்திருக்கார், தலைமுடி அழுக்கா வச்சிருக்கார், குளிக்காமல் இருந்தாலும் சடை வரும். அந்த சடையா இந்த சடையான்னு வித்தியாசம் பிடிச்சி பார்த்துக்கணும். நீங்கள் இப்போ எனக்கு புரியுதுங்களா? அது வேற உண்டு. இப்போ சடையை ஏற்படுத்திக்கணும்னு பண்ணுறவங்களும் உண்டு. யோகிகளுக்கு தானாகவே முடி சடை விழும். அது காரணம் அவங்க அமுத தாரை பெருகி வெளியில் வர்றது தான் காரணம். உள்ள இருக்க உயிர் சக்தி வெளியில் பெருகும்போது முடியல என்ன ஆகுது? சடை பிடித்து அவர்கள் யோகி ஆகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? சடைன்னா இல்லை, ஆனால் அந்த சடையில் வச்சு கூட பார்க்கக்கூடாதுங்கிறார். கரூரில் ராஜா, உலகத்தை ஆட்சி பண்ணுற ராஜா புகழ்ச்சோழ நாயனார் அப்படின்னு, அவருக்கு எல்லா உலகத்து அரசர்களும் கப்பம் கட்டுறாங்க பணிந்து. ஆனால் ஒரே ஒரு கர்நாடகா சேர்ந்த ராஜா ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான், உங்களுக்கு நான் தரையை கட்ட முடியாது, நான் உனக்கு அடங்கின ராஜா கிடையாதுன்ட்டான். உடனே தளபதிகள் எல்லாம் ஏவி போய் அவங்களை அடித்து திரையை வாங்கிட்டு வாங்கடான்னு அனுப்பிச்சி விடுறாரு சாமி. போய் எல்லாரையும் அடித்து எல்லா சிற்றரசு தலையை வெட்டி கொண்டு வந்து அடிக்க வச்சிருக்கானு.
ராஜா வந்து பார்க்குறாரு, இவன் இந்த நாடு, இவன் இந்த இவ்வளோ கொடுக்கல, இவன் இவ்வளோ கொடுக்க பார்த்துட்டு இருந்தார் இல்லையா. ஒரு தடை, ஒரே ஒரு தலையில் சின்னதாக முடி சடையாக தெரிஞ்சிருக்கு, சின்னதாக சிறு புண் சடையினர், அவ்வளோதான். அவர் 90 பூசினதை பார்க்கல, உத்தராட்சம் போட்டதை பார்க்கல, திருவேஞ்சல் சொன்னதை பார்க்கல, சிறு புண் சடை இருந்ததாங்க. செத்து போன ஒரு தலையில் ஆஹா அடியார போய் கொண்டு வந்துட்டானோலே அப்படி என்ன பண்ணாரு, இந்த பாதகத்துக்கு ஒரே விஷயம், இந்த சிரசோட நான் தீயில இறங்கி அவன் உயிரை விடுறதான்னு இறங்கினாரு கீழே பார்ப்போம். அப்படிலாம் இருந்துக்கிறாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் இது இந்த சடையா அந்த சடைன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. சடை இருந்தால் அது பெருமானுக்குரிய அடிமைன்னு நினச்சிக்க வேண்டியது தான், வழிபாடு பண்ண வேண்டியது தான். திருவேடத்தில் ஒரு குறி தான் அது. அப்படி அது யோகத்துக்குரிய விஷயம். அது ஆதார யோகம் நிராதார யோகம்னு என்ன சொன்னோம்னா, ஆதார யோகம் என்பது இப்படி 6 சக்கரங்களை ஆதாரமாக பற்றி கொண்டு நான் யோகத்தில் இருக்கிறேன், புலனடக்கத்தோடு இருக்கிறேன் என்று அமர்ந்து யோகத்தை பயிற்றுவித்து செய்வது. விளங்க போறீங்களா? இதுதான் ஆதார யோகம்னு பேர். எந்த புலன்கள் எல்லாம் விட்டுறணும். யோகத்துக்கு முதல் எதிரி என்னன்னா இந்த 5 புலன்கள் தான். அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமி தான் யோகத்துக்கு அதிபதி. அவர் தானே யோக கர்த்தா நம்ம சொல்லுகின்றோம். இந்த சகமார்க்கம்னு சொல்லுவது தான் யோக நெறின்னு சொல்லுகின்றோம். அவர் கல்யாணத்தை சாமி நிறுத்திவிட்டார். வந்து உடனே அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நமக்கு மேலே கல்யாணம்லாம் கிடையாது போல் இருக்கு, அப்படியே ஆண்டி பண்ணாரமா தெரிய வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் சுந்தரமூர்த்தி சாமி. அதனால் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே மறுநாள் அங்கேருந்து திருநாவலூருக்கு வந்தார். திருவண்ணநல்லூர் பாடினார். அங்கேருந்து திருநாவலூர் வந்தார். அங்கேயே திருநாவலூர்லேருந்து இவருக்கு சிதம்பரம் பார்க்கணும் விருப்பமாக இருக்குது. அங்கேருந்து திருத்துறையூர்னு வந்தார் ஒரு சேத்திரத்துக்கு. திருத்துறையூருக்கு வந்து சாமி கேட்குறாரு, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியனர், எனக்கு தான் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ தவம் செய்கிறதுக்காவது ஆட்டலாக கொடுங்க சாமி அப்படின்னு கேட்குறாரு. சாமி சிரிச்சுக்கிட்டு தவநெறியை கொடுத்தாராங்க. அது சேக்காடு தம்பி தவம்னா என்னன்னு சொல்லுறாரு. புலன் ஒன்றும் படி புரிந்த நெறி தவம் அப்படின்னா. தவம்னா என்னது? புலன் ஒன்றுனாதான் தவம். நீங்கள் காவி உடுத்தும் தாழ்தடை வைத்தும் காடுகள் புக்கும் தெரியாதே, அதெல்லாம் தவத்துக்குரிய லட்சணம் அல்ல. புலன் அடங்கலைன்னா நீ தவம் செய்யலன்னு அர்த்தம். நீ காவி கட்டிக்கிட்டாலும் சரி, சடை வச்சுக்கிட்டாலும் சரி, எப்பேற்பட்ட காஷாயம் திருத்திக்கிட்டு என்ன ஊரில் எப்படி பண்ணாலும் சரி தான். புலன் அடங்கலைன்னா அது தவம் இல்லைன்ட்டார். புரியுதுங்களா? நீ இல்லறத்தில் இருந்துக்கிட்டாலும் தவசியாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம். சித்தியாரில் ஒரு பாட்டு இருக்கு, முளைதலைக்கே கிடந்தும் வர், மனைவியோட கூட இருந்து அவங்களோட தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து கொண்டு இருந்து கொண்டு கூட யோகியாக இருக்க முடியும், சாமிகிட்ட அற்புதத்தை அருளாளராக திகழ முடியும். ஆனால் இங்கே என்ன இருக்கணும்? புலனடக்கம் இருக்கணும். அதுதான் முக்கியம். பிரம்மச்சரியம் அவர் கிருஷ்ணர் வந்து பரிஷித்து அப்படிங்கிற அரசன், அவன் வந்து உத்தரையோட கர்ப்பத்துக்குள்ள இருக்கான். அஸ்வத்தாமன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமையாவே விட்டான். அது உத்தரையோட கர்ப்பத்துக்குள்ள புந்து கலக்குது, கர்ப்பத்தை கலக்கி கொண்டு விட்டுட்டு உள்ள கிருஷ்ணரை புந்து காப்பாற்றுறார். அப்புறம் கர்ப்பம் வெளில வந்து கறிக்கட்டையாக விழுந்துருச்சு. எப்போ கிருஷ்ணர் சொல்லுகிறார், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், கிருஷ்ணருக்கு 60,000 முன்னாடி, அது 5 லட்சம் கோபிகைகள் அவருக்கு மனைவி தான். அது இல்லாமல் 7 கட்டின மனைவி வேற இருக்கு, சாம்பாவதி, ருக்மணி, சத்யபாமா, அதெல்லாம் இருக்கு வேற. அவர் சொல்றார், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையா இருந்தால், நான் பொய்யே சொல்லாது உண்மையா இருந்தால் இருக்கு. இது என்னங்க காயமா இருக்கு? ஆழ்வார் பாசுரமே 7 பொய்கள் உரைப்பாடே விருந்தாவனத்தை கண்டீர்கள் இருக்கு. அப்ப உண்மையா இருந்தால் இந்த கறிக்கட்டைக்கு உயிர் வரட்டும்னு சொல்லி காலால் தேடினாரு, பரிசுத்த உயிரோட வந்தான்னு மகாபாரதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க எப்படி பிரம்மச்சாரிங்கிறது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்னா, சாஸ்திரம் என் மனைவியோடு சேரலாம் என்று விதிக்கப்பட்ட நாளை தவிர்த்து நான் சேரவில்லை, அப்படி ஒரு கருத்துல வாழ்றவன் பிரம்மச்சாரிங்குது சாஸ்திரம். விளக்கப்படுத்துங்களா என்ன சொல்ல வருதுன்னு? பிரம்மச்சாரின்னா சாஸ்திரம் விதித்த நாளில் மட்டும்தான் மனைவியோட சேரணும். அப்படி இருக்கிறவன் பிரம்மச்சாரி தான் ஆகணும், தவத்துக்குரியவேங்குது. அப்போ புலனடக்கம் உள்ளவனால தான் இருக்க முடியும். விளக்கப்படுத்துங்களா? அதனால தான் புலன் ஒன்றும் படி புரிந்த நெறி தவம் அப்படின்னு புலனொடுக்கத்தான் தவத்துக்கு அடையாளம்னு காட்டுகிறது. புலனடக்கம் இல்லைன்னா தவமே உண்டாகாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அங்கே தவம் கிடைச்சது இல்லையா, புலன் ஒன்றும் படி, அதை வந்து சேக்காரசம் மெய்ப்பித்து காட்டுறார். 5 பேரறிவும் கண்களை கொல்ல அளப்பெரும் காரணங்கள் ஒரு நாள் எல்லாம் ஒன்றி ஒரு இடத்துல இருந்தது பார்த்தீங்களா? இதுதான் இப்படி செய்வது எல்லாம். சுந்தரமூர்த்தி சுவாமி யோகிங்கிறது தான் எங்கேயாவது உட்காந்து ஒரு இடத்துல வந்து நான் யோகம் பண்ணுகின்றேன், ஒரு ஆசனத்தை அமைத்து கொண்டு நான் குண்டலினி இது வரைக்கும் எனக்கு வந்திருக்கு, மணிப்பூரத்து வரைக்கும் எனக்கு வந்திருக்கு குண்டலினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எங்கேயாவது. அப்படி இருந்துகிட்டு இருந்ததுன்னா அவங்க தான் ஆதார யோகின்னு அர்த்தம். ஆனால் யோகம்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது.
பக்தி பண்ணுவது மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. எல்லாமே பக்தி, ஒரே சிந்தனை மட்டும்தான். பெருமழை குறும்பர்னு ஒரு நாயனார் இருந்தார். அவர் சுந்தரமூர்த்தி சாமியை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவருக்கு நம்பியாரூரர்னு ஒருத்தர் இருந்தது தெரியும், அவருடைய பெருமைகள் தெரியும். அந்த நம்பியாரூருங்கிற நாமத்தை மட்டும் சொல்லிட்டே இருப்பார் எப்போதும். நம்பியாரூர் இப்படி இவர் இருந்தார்லேயே அப்பூதிரிகள் திருநாவுக்கர் அது மாதிரி நம்பியாரூர் இருந்தார். நாளும் நம்பியாரூரர் நாமும் நவீன்ற நலத்தாலே மூலம் உணர்வினால் அனிமாதியான கைவரப்பெற்றார். அனிமாதி சித்திகளை கைவரப்பட்டது. அட்டமா சித்தி வந்துருச்சான். அது அட்டமா சித்தி வேணும்னா பண்ணார். அட்டமா சித்தி வேணும்னு உட்கார்ந்து பண்ணா அது ஆதார யோகம். நீங்க பக்தி பண்ணுவதனாலே உங்களுக்கு அட்டமா சித்தி தானாகவே வந்துருச்சுன்னா அது நிராதார யோகம் அர்த்தம். விளக்கப்படுத்துங்களா? யோகம் அப்படிங்கிறது செய்கிறேன் அப்படின்னு அந்த சிந்தனையே இல்லாமல் பக்திங்கிற ஒரு சிந்தனையிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பை ப்ராடக்டா என்ன ஆகும்? யோகம் கைவரப்போறோம், அனிமா சித்திகள் கைவர வரும். இதுதான் நிராதார யோகம்னு பேர். இதுதான் நாயன்மார்கள் எல்லாரும் அதில் தான் வருவாங்க, நிராதார யோகம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுத்தோடைய பயன் என்னமோ ஒன்று தான். ஆனால் வழி வேற வேற. இது கடினம், அது இதை விட ரொம்ப கடினம். ஆதார யோகம் பண்ணுறது கடினம். ஏன்னா உட்காந்துக்கணும், நான் யோகத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா தான் உள்ளுக்குள்ளே எல்லாமே ஓட ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே இல்லையா? இன்னைக்கு தேதி என்ன? 5 மணி, 5 தேதியாவது இன்னைக்கு. இன்னைக்கு டியூப் எடுப்பாங்களே, படம் எடுப்பாங்களே, என்ன பண்ணுறது? அப்போ தான் உள்ளுக்குள்ளே வரும் சிந்தனை. கண்ணை மூட காட்டம் இல்லையா? பிள்ளைக்கு வேறு ஃபீஸ் கட்டணுமே, அரிசி உளுந்து வேறு ஊற வச்சுருக்கோம். இது எல்லாமே அப்போ தான் உள்ளே வரும். உங்களுக்கு சீக்கிரம் கிளாஸ் கொடுத்து ஊற வைக்கணும், அரைக்கணும், பெருக்கணும், எல்லா வேலையும் கண்ணை மூடி உட்காந்தாதாங்க வரும். கண்ணை திறந்தா வெளியே நடக்கிறது தான் தெரியும், கண்ணை மூடினா உள்ளே நடக்கிறது தெரியும் இல்லையா? அதனால தான் சொன்னாங்க ரெண்டுமே இல்லாமல் கண்ணை மூடியும் மூடாமல் இருக்கணும். கண்ணை மூடி மூக்கு நுனியை பார்த்து கொண்டு நாம் சிந்திக்க வேணும்னு சொல்லுவார் யோகத்துக்கு. அதனால தான் தட்சிணாமூர்த்தி கோலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாமி கண்ணு பாதி மூடி பாதி திறந்து இருக்கும். அதுதான் யோகத்துக்குரிய அடையாளம். இதெல்லாம் பர்பஸாக செஞ்சால் ஆதார யோகம். சாமி மேலே பக்தி செய்யும் பொழுது உங்களுக்கு பை ப்ராடக்டாக யோக சக்தி வந்துட்டுதுன்னா அது நிராதார யோகம். விளக்கப்படுதுங்களா? இதுதான் இப்போ சித்தியார் அந்த முந்தியார் பாடலில் பார்க்குறோம். 8வது பாட்டு. 8வது பாட்டுக்கு தானே இப்போ வந்திருக்கோம். 8வது பாட்டுக்கு வந்து ஆரம்பித்து இப்போ அந்த நல்ல ஜீவத்தனம் பாட்டுக்கு போயிட்டு யோகத்துக்கு என்ன விளக்கம்னு சொல்ல வந்திருக்கேன். ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உந்தி பர விமலர்க்கு இடமது என்று உந்தி பரனர். புரிஞ்சுக்கிட்டல பாட்டு 3 வரி தான். அதில் விளக்கத்தை உள்ளவன் பேசியிருக்கோம். ஆதாரத்தை சென்று நிராதாரம்னர். முதல்ல ஆதார யோகம் செய்யணும், ட்ரை பண்ணணும். அப்புறம் நிராதாரத்துக்கு என்ன பக்தினாலே செய்யணும். பக்தி யோகம்னு அதுக்கு பேர். பக்தி யோகம்னா என்ன? பக்தி மட்டும்தான் பெருமான் மேலே பண்ணணும். என் கடன் பணி செய்து கிடப்பது, கடனை எதிர்பார்க்காம பக்தி பண்ணி கொண்டே இருப்பது, பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பது. அது தானாவே அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தினர் தானாவே வரும். அட்டமா சித்தினர் ஆதாரத்தால் நிராதாரத்தை சென்று மீதானம் என்ன சொன்னேன்? சுவாதசாந்தம். அதுதான் மீதானத்தை செல்க உந்தி பர விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பர. சாமி எங்க இருக்காரா? அந்த விமலர்னா சாமி. அவர் எங்க இருக்காரு? அந்த சுவாதசாந்த தலத்தில் இருக்கிறார் என்று சொல்றார். இல்லைங்க, அவ்வளோதான் பாட்டு. பாட்டுக்குள்ள விளக்கம் அவ்வளோதான். உள்ள அர்த்தம்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்த பாட்டு உள்ளவே விளக்கம் சொல்லிட்டு வந்து இங்கே வந்திருக்கோம். என்ன சார் பாட்டை இவ்வளோதான் நடத்துறீங்க? 3 வரி தான் படிச்சுட்டு உடனே முடிச்சிட்டீங்களா பாட்டுன்னா? அதை கருத்தில் முன்னாடி சொல்லியாச்சு. அதனால தான் இப்போ பிடிக்கும். சரிதானே? சரி. பொதுவாக பாம்புகள் வந்து யோகத்துக்கு அடையாளம், அவ்வளோதான். சாமிக்கு மேலேன்னா இப்போ சாமிக்கு மேலே அவருக்கு வந்துருக்காங்க. யோக சக்தியை அடையாளப்படுத்த ஒரு குறியீடு, அவ்வளோதான் வச்சுங்க. குறியீடு. பாம்புங்கிறது யோக சக்தியை குண்டலினி அடையாளப்படுத்த ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லலாம். சில பாம்பு தள்ள வச்சுருக்கோம், சில பாம்பு கையில் வச்சுருக்கோம், சில சாமி கையில் வச்சுருக்கோம், சில சாமி காலில் வச்சுருக்கோம். முருகர் காலில் வச்சுருக்காரு. மயிலும் யோக சக்திக்கு அடையாளம் தான். விநாயகர் இடுப்பில் கட்டியிருக்காரு. மாரியம்மன் தள்ள கொடையாக வச்சுருக்கு. எல்லா சாமியும் வச்சுருக்கோம். பாம்பு இல்லாத சாமி இருக்காது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய் பார்க்கில் பரமது என்று உந்தி பர பாவனைக்கு இதாது என்று உந்தி பர. அடுத்த பாட்டு இது பாவிக்கிறத பற்றி. நாம தான் பெருமான் என்று பாவிக்கிறது. நாம தான் பெருமான்னா சிவபெருமான். சிவோகம் பாவனைன்னு சொல்லுவோம். சிவபூசையிலே வரும் இந்த பகுதி. சிவோகம் பாவனை இருந்து கொண்டு சாமியை பூசை பண்ணணும். நம்முடைய இப்போ அனுஷ்டானம் பண்ணுறீங்க, அதில் கரன்யாசம் அங்கன்யாசம்னு வரும். தமிழில் பதித்தல்னு சொல்லுவாங்க. பதித்தல்னா இப்படி இப்படி பண்ணுவாங்க.
ஈசானமூர்த்தி நமக்கு புருஷோத்தராய நம்ம ஒரு பத்திரிக்கை பண்ணியிருக்கீங்களா? ஈசானம் பண்ணுறவங்களாம் பண்ணுறீங்களா? பண்ணணும், அதுதான் வழக்கம். சமயதீட்சை எடுத்தோன்னா அதெல்லாம் செய்யணும், கற்றுக்கணும். கரநியாசம், அங்கநியாசம், கிருதியாய நம்ம, சிரசிய நம்ம, சிகாய நம்ம, கவசாய நேத்திரபண அஸ்திராய் அப்படிலாம் பண்ணணும் இல்லையா? எதற்காக அப்படின்னா பதித்தல். சுவாமியே நம்முடைய அங்கங்களையும் கரங்களையும் பதித்துக் கொள்கிறோம். நம்மை நாமே சிவமாக பாவித்துக் கொண்டு தான் பெருமானை வழிபாடு செய்கிறோம். நம்மளுடைய மாயா காரியம்னு எரிவான உடம்பை வைத்துக் கொண்டு பெருமான் மீது நம்ம பக்தி பண்ண முடியாது என்பதற்காக ஒரு பாவனை சிவோகம் பாவனைன்னு பேர். ருத்ரம் பண்ணும்போது கூட கரநியாசம் அங்கநியாசம் ருத்ரம் சொல்றவங்களே சொல்லுவாங்க. அங்குஷ்டோபியாம் நமக தர்ஷபு தர்ஷனி அப்படின்லாம் சொல்லுவாங்க. தர்ஷனி விரத சொல்லி நியாசம் பண்ணுவாங்க. கனிஷ்டிகாம் வியாம் நமகன்னு சொல்லி ஒரு விரலையும் சொல்லி அங்கநியாசம் கரநியாசம் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் எல்லா வழிபாட்டிலும் கரநியாசம் அங்கநியாசம் இருக்கும். பதித்துக் கொள்வது பெருமான் நம்பி அப்படி பாவிக்கணும் நம்மளை. சாமியை இப்போ நீங்கள் ஆவாகனம் பண்ணுறீங்க. சாமியை எதில் ஆவாகனம் பண்ணலாம்? சாமியை எதில் வேணாலும் ஆவாகனம் பூஜை பண்ணலாம். எதுலையும் சாமி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணலாம். அதில் சிறப்புக்குரிய 8 மூர்த்தங்கள், பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரன், இயமானன், ஆன்மா என்று சொல்லுவாங்க. இதில் பிரசித்தமாக நமக்கு தெரியறது ஆன்ம வழிபாடு, ஆன்மார்த்தம், ஆன்மலிங்கம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ஆன்மாவில் சாமியை ஆவாகனம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பூசை நேரத்துக்கு மட்டும் வெளில கொண்டு வந்து வச்சு லிங்கத்தில் ஆவாகனம் பண்ணணும் இல்லையா? அப்போ பூசை பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணிடணும்? ஒடுக்கிக்கணும். அப்போ அந்த இப்படி நம்ம பண்ணுறோங்க. சாமி வந்துட்டார். சுவாகாதம் ஓ மகாபாஹோ சுவாகாதார்க்கியம் ஆசுமணியம் பாத்தியம் சுவாகா அப்படின்னு கொடுக்கணும். சாமி வந்துட்டார். சாமி வந்துட்டீங்க பெருமானே, நல்வரவு உங்களுக்கு, தர்க்கியாசமணியை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் பெருமானே, குடிநீர் முடிநீர் அடிநீரா எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சாமிங்க பண்ணுறோம். இப்போ சாமி வந்துட்டாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சாமி வந்திருக்காரு, அதுலேருந்து உட்காந்துருக்கார். எடுத்து நம்ம பாவனை தான், நம்ம பாவிச்சாதான் அங்கே சாமி இருக்காருன்னு அர்த்தம். இப்போ கும்பாபிஷேகத்தை எடுத்துக்கல, கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. இப்போ குருக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கலாகர்ஷணம், கும்பாலங்காரம், யாகசாலா பிரவேசம் அப்படிலாம் எழுதியிருக்கோம் பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க. ஒரு குடத்தை வச்சுருப்பாங்க, அந்த குடத்தில் அலங்காரம் பண்ணுவாங்க. கும்பாலங்காரம்னு முதல்ல கர்ப்ப மாவில இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. ரத்தனங்கள்லாம் போட்டு தண்ணிலாம் போடுவாங்க. அப்புறம் கலாகர்ஷணம்னா சாமியுடைய கலைகளை இந்த குளத்துக்கு மாற்றுறது. உள்ளே போய் கர்ப்பத்துக்குள்ளே போவாங்க. கர்ப்பத்தில் போய் குடத்தை கீழே வச்சுக்கிட்டு சாமியோட திருமாணிலேருந்து கர்ப்பையினாலே சுவாமியை தொட்டு நியாசம் பண்ணி சாமியுடைய கலைகளெல்லாம் அந்த கொம்பத்தில் இறக்குறாங்க. இறக்கினோடனே அந்த சாமி பண்ணியிருந்த ஆபரணங்கள், மாலை, மணி எல்லாத்தையும் கட்டிட்டு குடத்தில் போடுறாங்க. துணியால் சாமி மூர்த்தியை மூடிடுறாங்க. இப்போ என்ன பாவனை? சாமி அதில் வந்துட்டாருங்கிறது கண்ணுக்கு தெரியுதா? வந்திருக்காரா? தெரியாது நமக்கு. ஆனால் சாமி அதில் இருக்காருன்னு நாம தான் பாவிக்கணும். உள்ள இருந்த மூலமூர்த்தி இதுக்கு வந்துட்டாருன்னு யார் தான் பாவிக்கணும்ப்பா? நாம தான் பாவிக்க வேண்டும். எல்லாம் புரியுதுங்களா? அப்புறம் அவர் கொண்டு போய் யாகசாலையில் வச்சோம். கோயிலுக்குள்ளே என்னென்ன நடக்குமோ அதை விட பிரசித்தமாக 6 காலம் 7 காலம் 8 காலம் பூஜை யாகசாலை பண்ணுகிறார்கள். அத்தனையும் அந்த படத்துக்குள்ள சாமி இருக்காருன்னு பாவனையில் தான். நம்ம பாவிக்கலைன்னா அவர் இருக்க மாட்டார். இது பெரிய சான்று அப்பர் சாமியோட சரித்திரத்தில். அப்பர் சாமி திருமறைக்காட்டில் இருக்காங்க. அப்பர் சாமியும் ஞானசம்பந்த பெருமானாரும். ஞானசம்பந்தருக்கு மதுரையிலிருந்து தூது ஒரு செய்தி வருகிறது, மதுரைக்கு வாங்கன்னு. ஒரு புறப்பட போறார். உடனே அப்பர் சாமிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ஐயோ சமண பசங்கள்லாம், ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு அந்த ஞானசம்பந்தர் மீது. ஞானசம்பந்தருக்கு எதுவுமே ஆகாது அவருக்கு தெரியும். இப்போ நம்ம பிள்ளை, நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம ஊர் உலகத்தை சுற்றி வந்துடுவோம். ஆனால் வெளியில் இதுங்க போய்ட்டோன்னு வச்சுக்கேன், அப்பா டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயேன், செருப்பு போட்டுக்காங்கன்னு நம்ம அம்மா சொல்கிறது இல்லையா? நமக்கு ஒன்றும் தெரியாது, வந்தாலும் நம்ம சமாளிச்சிருவோம் அப்படிங்க தெரியாதா? இதெல்லாம் அந்த ஈடுபாட்டு, நம்ம மேலே உள்ள பற்று பாசம் ஈடுபாட்டுனால என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு. போலீஸ்காரவங்களுடைய அம்மாவாக இருந்தாலும் போலீஸை வெளில போகும்போது என்ன சொல்லுவாங்க? பத்திரமா போயிட்டு அப்பா பார்த்து வேலை செய்ப்பான்னு சொல்கிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? காரணம் என்ன? அன்புனாலே. அதுபோல் ஞானசம்பந்தரை போய் அப்பர் சாமி நீங்கள் இங்கே டைம் ஒன்றும் சரியில்லை, இப்போ நீங்கள் போகாதீங்க, என்ன இது அப்பர் சாமிக்கு என்னமோ ஜாதகத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காரு போல் இருக்கு, அதனால் அட்வைஸ் பண்ணுறாரு அப்பர் சாமிக்கு. ஞானசம்பந்தன்னு கிடையாது கருத்து. விளக்கம் புரியுதுங்களா? இது அப்பர் சாமிக்குடைய ஈடுபாட்டினாலே அவர் இப்படி சொல்கிறார். இது அவருக்கு அனுபவம் இருக்குது. சமண பசங்க எவ்வளோ கெட்ட பசங்க அவனுங்க. வஞ்சனைக்கு ஒரு அவதி இல்லை, அவன் கையில் வஞ்சனைக்கு ஒரு அவதி இல்லை, ஒரு கோளும் தீயது. இப்போ டைம் வேறு சரியில்லை சுவாமி, ஒரு ஜாதகத்தை பார்த்தா இப்போ நேரம் ஒன்றும் சரியில்லை, கோள்கள்லாம் சஞ்சாரம்லாம் சரியில்லாமல் இருக்கிறது, இது தீய பலன்களை தான் விளைவிக்கும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இப்போ போக வேணாமே அப்படின்னாரு. அவர் போகிறதா இருந்தாலும் நானும் கூட வரேன் என்னார் இவர் அப்பர் சாமி.
ஏன்னா அவருக்கு அவர் மேலே ஈடுபாடு. அப்புறம் 2 பேரும் நல்ல வேணாம்ப்பா நான் போய்ட்டுறேன், பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அடையாது. அப்பர் நீ புனல் நாட்டில் வைகை இருப்பீர் என்றார். நீ சோழ நாட்டிலே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னாரு. இப்போ அப்பர் சாமி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் மதுரைக்கு விட்டார். அப்பர் சாமி அங்கேருந்து எங்கே போனார், நேராக திருவாவடுதுறைக்கு வந்தார். திருவாவடுதுறையிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் அந்த உடையாளூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரைவிடதிலிங்கிற கேத்திரத்துக்கு போனார். ஆரைவிடதிலி சேத்திரத்துக்கு தூரத்தமாக போயிட்டு இருக்கும்போது கோபுரம் தெரியும், சாமியோட விமானம் தெரியுது. அரகர சிவசிவ சம்பவ மகாதேவான்னு கும்பிட்டார் அப்பர் சாமி. கிட்ட போனால் கோயிலில் போய் குருக்கள்லாம் வந்து கூப்பிடுவாங்க. எதிர்ப்பு வந்து பார்த்தாக்க இந்த சமண பசங்களாம் தெரிஞ்சுருக்கான் உள்ள, இவரை மொட்டையும் கொட்டையமாக தெரியுது உள்ள. என்னடா இது சமண பாழியாப்பா கும்பிட்டோம் நம்ம, இந்த பயலுக்கிட்டேருந்து நம்ம வந்து சாமியை கும்பிட்டுருந்தோம், அவனோடய திரும்பி கும்பிட்டு விட்டோமே வருத்தப்படுறாரு சாமி. ஆனால் கோயிலை பார்த்தா சாமி கோயில் போல இருக்கே, விசாரிச்சா சாமி கோயில் தாங்க. முன்னாடி சமண பசங்க உள்ளே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, சிவலிங்கத்தை உள்ளே புரட்டி போட்டுட்டாங்க, உள்ள சமணர்கள் பாழி ஆயிடுச்சுன்னார். அப்பர் சாமிக்கு ரொம்ப வருத்தம் வந்துட்டு, ஆஹா சிவன் கோயிலை இப்படி ஆக்குபை பண்ணிட்டானுங்களா, சிவன் கோயிலை திரும்பி மீட்டர்வாக்கம் பண்ணி சாமியை நம்ம கும்பிடாம போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி உண்ணாநோம்பு இருந்தார். இப்போ தான் சாமிக்கு கொஞ்சம் முழிச்சு பார்க்குறாரு இந்த கோயில் சாமி. ஓ இது நம்ம கோயில் தானா அப்படின்னு. ஏங்க இப்போ சாமிக்கு அது வரைக்கும் நம்ம கோயில் தெரியாதாங்க, நம்ம கோயிலை போய் இப்படி சமணர்கள் ஆக்குபை பண்ணிட்டாங்க, சாமிக்கு ரோசம் வந்துருக்கணுமா? நம்ம வரல. ஏன் சாமிக்கு கோயில் தேவையில்லை. கோயில் யாருக்கு தேவை, நமக்கு தான் தேவை. அப்போ கும்பிடுறவங்க இருந்தால் தாங்க கோயில். கும்பிடாதவங்க இல்லைன்னா, கும்பிட்றவங்க இல்லைன்னா சாமி அங்கே இருக்க மாட்டார், இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் கோயில்கள் இப்படி பாழடைந்து போகிறதுனா அது காரணம் சாமியா? ஏன் சாமிக்கு சக்தி இல்லையா, கோயில் இப்படி இடையே விடுறாரு? என்ன சாமிக்கு சக்தி இருக்குதான், ஆனால் அவருக்கு கோயில் தேவையில்லையே. கோயில் எவனுக்கு தேவையோ அவன்லாம் கோயிலை பராமரித்து நல்லா வச்சுக்க வேண்டும். அதனால சாமி அப்பர் சாமிக்காக ஓடுறாரு. இது என் கோயில் தான், சமணர்கள்லாம் அறுத்துக்கிட்டாங்க, திருநாவுக்கரசு சாப்பிடாம உட்காந்துருக்கார், நீ போய் கொஞ்சம் மெஜாரிட்டி பண்ணி வச்சு நம்ம கோயிலை நமக்கு மீட்டர் வாங்க பண்ணிட்டு வான்னு ராஜா கணக்கில் போய் சாமி சொல்கிறாருங்க சாமி. அப்போ இங்கே என்ன தேவை, அது சுவாமி கோயில் உள்ள சாமி இருக்கார் என்கின்ற பாவனை தான் நமக்கு தேவை. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ உள்ள இருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இருப்பார், இல்லைன்னு நினைச்சா அங்கே அவர் இல்லை. இதுதான் கருத்து. ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையா, இதுதான் பாட்டு கருத்து. நீ அவர் சாமி இருக்காருன்னு நீங்க பாவித்து யோகத்தை செய்யணும். அப்படி இருந்தால் அவர் இருப்பார், இல்லைன்னா அவர் இல்லைத்தான். பார்க்கில் பரம் அது அப்பேற்பட்ட சாமி சாதாரண மேலானவர் அவர் என்று உந்தி பெற, பாவனைக்கு எய்தாது என்று உந்தி பெற. பழைய ஆரை வடதலி, பழையாறை. ஆமா ஆமா, ஆரை வடதலின்னு பேர் இப்பயும் இருக்கு, பழையாறை வடதலி சாமி. அப்புறம் தான் தலையெல்லாம் பறிக்கும் சமன், 1000 சமன் இருந்தாங்க, 1000 மேலே வெள்ளான்னு போயிட்டாங்க. பாவனைக்கு எய்தாது என்று உந்தி பண்ண திரும்பி சொல்றார். பாவனைக்கு எய்தாதுன்னா, பாவனை அப்படிங்கிறது இப்போ நம்ம சிவோகம் பாவனை சொல்லுகின்றோம், நம்ம பூசிக்கல சொல்லிக்கிறோம். ஆனால் உள்ளே நம்ம சிவனாமா ஆயிட்டோம். இப்போ சிவபெருமானா பாவித்து கொண்டு செஞ்சுட்டோம்னா அப்படியே சிவமாவே மாறியா அப்படின்னு நம்ம இருக்கோமா? இல்லை, அது ஒரு உபச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாவனைக்கு முழுமையாக எழுதி விடுவார்னா எழுத மாட்டார். இதுக்குள்ள விளக்கம் இன்னும் சித்தியாரிலையும் சுப்பிரகாசத்துலையும் பாவனையை பற்றி மட்டும் ஒரு தனிப்பாடல் இருக்கு. பாவிக்கில் அங்கு உண்டாய், பாவிக்கில் அங்கு இல்லையாய், பாவித்தால் எப்படி, பாவிக்கலாம் இப்படி இப்படின்னு பாட்டே இருக்கு. அதுக்குள்ளே நம்ம போனோம்னா பெரிய விரிவுரையாயிடும். அது தேவையில்லை. இதெல்லாம் என்ன வச்சுக்க வேண்டியது, பாவனை என்பது சிவோகம் பாவனை அளவில் சாமி இருக்காருன்னு நம்ம பாவிக்கணும். ஆனால் பாவனைக்கு மட்டுமே வசப்பட்டுருவார் அப்படின்னா கிடையாது. விளக்கப்படுத்துங்களா? பாவனைக்கு பாவனை பண்ணாலும் என்ன அர்த்தம், 5 புலன்கள் இருந்தால் தான் பாவிக்க முடியும் சாமியை. இப்போ இது ஒரு ஹெட்செட்டு, இது சிவலிங்கமாக நிறுத்தி நான் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சாமி இதில் இருக்காருன்னு நினச்சி நான் அபிஷேகம் பண்ணேன், சாமி இருக்காரு ஏற்றுக்கிட்டாருன்னு நான் தானே பாவிக்கிறேன். அப்போ சாமி இருந்து ஏற்றுக்கிறாரு நான் நம்புகிறேன். பாவிக்கிறேன்னா இது ஒரு ஹெட்செட்டு தான். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ பாவனைக்கு இப்போ வசப்பட்ட ஒரு சாமி தானே அப்படிங்கிறதுனால அவர் பாவனைக்கெல்லாம் வசப்பட்டுருவார்னு நினச்சிக்காத, அப்படி கிடையாது. பாவிப்பதற்கு அடிப்படை காரணம் என்னது, இந்த 5 புலன்கள் தான். 5 புலன்களுக்கு அவர் வசப்படாதவர். விளக்கம் புரியுதுங்களா? அந்த பாவனை என்பது வேறு வகையில் பண்ண வேண்டும், அன்பினாலே பண்ண வேண்டும். அப்படிலாம் நமக்கு மேற்கொண்டு நீங்கள் படிக்கக்கூடிய சாஸ்திரம் என்ன விரிவாக அது பேசும். இந்த அளவுக்கு அதை போதும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அமர்வை நம்ம இதோடு நம்ம நிறைவு செய்து வருவோம். கருட பாவனைன்னா அதை கருடனாக நான் பாவித்துக் கொள்வது, மருத்துவர் செய்வது. அது எனக்கு எத்தனை பாட்டு பார்த்துருக்குறோம்? 4 பாட்டு இல்லை, 6, 7, 8, 9, 4 பாட்டு. சரி, அதோடு நம்ம நிறைவேற்றி கொடுக்குறோம். மூர்த்தி எல்லாம் மொழி எங்கள் மூணு ஒரு வாழி, அது வார்த்தை என்பது மொழி 80 வாழி பராமரிச்சிட்டோம். 10 பேருக்கு உணவு சொல்லியிருக்கு, இன்னும் வரல போட்டு வந்து கிடையாதுன்னு தெரியல. இருக்கிறவங்க வந்துட்டா பார்த்தீங்களா? அது சாப்பிட வந்துட்டா வரலையே, நான் பார்த்து தான் இருக்கேன்.